ॐ नमो नारायणाय। शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं क्रियात्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्रगौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। तत्ते प्रत्यग्रधाराधरललितकथायावलीकेलिकारं लावण्यस्यैकसारं सुकृतिघनदृशां पूर्णपुण्यावतारं लक्ष्मीनिःशङ्कनीलानिलयनम् अमृतस्यन्दसन्दोहमन्तस्य सञ्चिन्तकानां वपुः अनुतदये माधुतागारनाथ। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीने प्राणां नमो भगवते पुरुषाय तुभ्यं। श्रुतिस्मृतिपुराणोक्तधर्मघोषणनिस्तुलं भक्तवात्सल्यजलधिं पूर्णानुग्रहकारिणम् उपन्यासमहारत्नम् अज्ञातकटुभाषणम् अनन्तरामयोगीन्द्रं मद्गुरुं श्रेयसे भजे। मुहुकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदेवतं विराजन्तं त्रिनयने वल्लीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदेवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्। ஊரிச்சுவல்வைத்துகண்புதூர்நாட்டியோமம்மேந்துமன்பரிவாச தானுடைக்குரங்கை பிரியும்போது உந்தம் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுடை கமலத்திருவினிக்கரசே திரையுள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் नैमिषारण्यत्युळिन्दाय। श्रीहरये नमः। राधारुक्मिणी सत्यभामा समेत श्रीगोपालकृष्णाय परब्रह्मणे नमः। गुरुपानपुरेशाय नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ॐ हनुमते नमः। स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु। श्लोकैकदेशश्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोतॄणां धर्मादिनिखिलपुरुषार्थ सिद्धिप्रदे समस्तकलिकल्मषापनोदनपटुतले श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे अद्य वर्तमानकथाप्रसङ्गः पूर्वकथासङ्ग्रहश्च। श्रीहरये नमः। சிவப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமி மூலமாக சீதையை பற்றி வித்தாந்தத்தை தெரிஞ்சுட்டு பகவான் தன்னை சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேயரை வாரி அணைச்சிண்டு அபிஜித் முகூர்த்தத்தில் புறப்பட்டு சமுத்திரத்துடைய வடக்கு கரைக்கு வந்தாள். விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். சமுத்திரத்தை தாண்டனமே
என்ன பண்ணணும்னு கேட்டபோது தனக்கு பலிச்ச சரணாகதி பகவானுக்கும் பலிக்கும்னு நினைச்சிட்டு சமுத்திரராஜாவை போய் நீங்கள் சரணாகதி கொள்ளலாமேன்னாள். இது சரியாக வராதுன்னு சுவாமி தெரியும். இருந்தாலும் அவன் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக 3 நாளைக்கு சமுத்திரக்கரையிலேயே ஒரு தபசாட்டமாக இருந்தார். சமுத்திரராஜா 3ஆவது நாள் ஆரம்பிச்சு பகவான் கோபத்தோடு வில்ல கொண்டு வா லக்ஷ்மணா, நான் சமுத்திரத்தை எரிச்சுடுறேன், ஆக்னேயாஸ்திரத்தால் வத்தி போகும்படியாக செஞ்சுடுறேன்னு சொன்னப்பறம் தான் சமுத்திரராஜா ஆல்கபிச்சார். வழி தன்னை கடந்து போகிறதுக்கு வழியை சொன்னார். நடனம் வச்சு சேது பண்ணணும், நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இந்த சேது பந்தனத்தை பண்ணாருங்கிறத சங்கேபமாக சொல்லி நேற்று இன்னும் பூர்த்தி செய்தது. நாராயணியத்தை அடுத்த ஸ்லோகத்தில் தான் சேது பற்றி சொல்கிறேன். கிஷைராசாந்தரோபாகிருதகிரிநிகரைः சேதுமாதாப்யயாதः. கீஷைகி ஆசாந்தரோபாகிருதகிரிநிகரைः. ஆசான்னு சொன்னாக்க ஆசைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆசானா திக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பல திக்குகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களை வச்சுட்டு சேது பந்தம் பண்ண. கிஷீராசாந்தரோபாகிருதகிரிநிகரைः சேதுமாதாப்யயாதः யாதுன்யாமத்ய தனுஷ்டா நக சிகரி சிலா சாமசஸ்த்ரைः ஸ்வசைன்யைः व्याकुर्वन् सानुजस्त्वं समरभुवि परं विक्रमं शक्रये यत्र वेगान् नागास्त्रबद्धः पतकपतिकुरुन्मारुतैः मोचितो भूः. சேதுபந்தனம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ராம கர்ணாபதம்னு ஒரு வந்து பகவத்பாதாள் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அந்த நவரசங்கள் ராமாயணத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அத்புத ரசமாக வந்து சிந்து கிரிஸ்தாபனே, அத்புத ரசம் சிந்து கிரிஸ்தாபனே. சமுத்திரத்துக்கு போய் ஒரு மலையாட்டமாக ஒரு பாலத்தை நிர்மாணம் பண்ணாலும் அங்கே தான் அத்புத ரசம். 3-4 விஷயங்கள் சேது பந்தனத்தை பற்றி நாம் நினச்சி பார்க்கணும். 5 நாளில் சேது பந்தனம் பண்ணிருக்கேன், 100 யோஜனை. இன்னைக்கு given all the technological progress at our command, given all the modern facilities, இன்னைக்கு இது பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. உலகத்தில் எந்த கவர்மெண்ட்டாலையும் ப்ரைவேட் பார்ட்டியோ எதுவாக இருந்தாலும் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் செய்ய முடியாது. ஏன் அவ்வளோ தூரம் என்ன சேது பந்தனம் பண்ண வேண்டாம். சேது பந்தனம் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் வயபிலிட்டி, டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி எப்படி இருக்குது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கூட 5 நாளில் தயார் பண்ண முடியாது. அவ்வளவும் வேண்டாம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் யாருக்கு அவாய்ட் பண்ணணும், ஹூ இஸ் டு பி இன்ட்ரெஸ்டட் இன் தி டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பேரிங் திஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ங்கிறது கூட 5 நாளில் தீர்மானம் பண்ண முடியாது. டெண்டர் கூட ஃபைனலைஸ் பண்ண முடியாது 5 நாளில். 5 நாளில் ஸ்வான் போட்டு ரோடு போடுவோம். அடுத்த ஒரு மழை பெஞ்ச உடனே ஒரு அடியாக பாட்டு வந்து சாப்பிடுவோம். சுவாமி போட்டது திரேதாயுகத்தில், துவாபர யுகங்களுக்கு மொத்தம் 8,64,000 வருஷங்கள். இன்றைக்கி நாம் கதியில் இருக்கோம். 10 லட்சம் வருஷங்களாக அப்படியே இருக்குது. சமுத்திரத்துக்கு கீழே சமீப காலத்தில் சில வருஷங்கள் முன்னாடி நாசா சேட்டலைட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சுவாமி போட்ட சேதுவானது தி ஓல்டஸ்ட் ஹெரிட்டேஜ் அவைலபிள் டு ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால் சேது நிர்மாணம் பண்ணால் சேதுவுடைய புண்ணியத்தை ரொம்ப சொல்கிறார். சேது தரிசனம் பண்ணாலே சேது திருஷ்டுவா சமுத்திரஸ்ய பிரம்மஹத்யா விபோகதி, பிரம்மஹத்யா தோஷங்கள்லாம் நிமித்தியாடுறது சேது தரிசனம் பண்ணால். சேது மகாத்மன்னு தனியாக ஒரு கிரந்தம் இருக்குது. அதை போய் சொல்கிற போது சேது தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியம்னு 1000 தலைகள் 2000 நாட்களோட ஆதிசேஷனாக சொல்ல முடியாது. சேது தரிசனம் புண்ணியம் சேஷேனாபி நகண்யதே. பரதீபிதான்னு ஜோதிஷ கிரந்தத்தில் சந்தான பாக்கியம் இல்லைன்னா இதனை பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு. அதில் முதல் பிராயஷ்சித்தம் சேது ஸ்நானம், கீர்த்தனம் சத்கதாயாக, பூஜாம் சங்கோகோ ஸ்ரீபதேகே, சத்விரதானி, தானம் ஸ்ராத்தம் கர்ம நாக பிரதிஷ்டா, குர்யாத் ஏதைஹி பிராப்னுயாத் சந்ததிம் சஹ. சந்தான பாக்கியம் அடையணும்னு நினைக்கிறவா சேது போய் ஸ்நானம் பண்ணினாள். 5,000 உபாயங்கள் சொன்னாள். கீர்த்தனம் சத்கதாயாக, பகவானோட சரித்திரங்களை கீர்த்தனம் பண்ணுறது.
பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணுறது. பூஜாம் சம்போகோ ஸ்ரீபதேகே சர்வதானி. பகவானுக்கு நாராயணுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய வதங்களையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறது. அதே மாதிரி தானம் ஸ்ராத்தம், நிறைய தானம் பண்ணுறது. ஸ்ராத்தங்களில் கொஞ்சம் கூட ஸ்ரத்த குறையாமல் பித்திருக்கமாக செய்யுது. தானம் ஸ்ராத்தம் கர்ம நாகப்பிரதிஷ்டா. சில குடும்பங்களில் சர்ப்பதோஷம் இருக்கும், அதனால் குழந்தை பிறக்காமல் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களில் நாகப்பிரதிஷ்டை பண்ண சொல்லுவேன். இது மாதிரி சேத்து ஸ்நானத்துலேருந்து ஆரம்பித்து நாகப்பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். புரியாத் ஏதைகி பிராப்தியாத் சந்ததிம்சா. இது ஜோதிஷ கிரந்தத்தை பல்தீபிகாங்கிற கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வயசான அம்மா உபன்யாசம் முடிஞ்ச உடனே இது வந்து சொன்னால், இது மாதிரி பிள்ளைகள் 2 கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கலை, என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அம்மா பூர்வ சுமந்திரி, மாமா இல்லை, பார்த்து மாமாவுக்கு ஸ்ராதம் ஒழுங்காக நடந்துருக்கான்னு கேட்டேன். ஏதோ கோவில் ஏதோ கட்டின்னு இருக்கா பணத்தான. ஸ்ராதத்தை இத்தனை நாளாக விட்டு போன ஸ்ராதத்துக்கு பிராயசித்தம் பண்ணி கிருஷ்ணாட்டனம் பண்ணி ஸ்ராதத்தை விடாமல் பண்ண சொல்லுங்க. கோவிலில் கொடுத்து செய்யக்கூடிய தர்மம் ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இட் கேனாட் பி அ சப்ஸ்டிடியூட் ஃபார் பித்திருக்கர்மா. கோவிலில் ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டி அது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீ ஒரு நாள் பூஜை பண்ணு, அது சொன்னாக்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது பித்திருக்கர்மா ஸ்ராத்தமாக தான் பண்ணியாகணும், ஆற்று தான் பண்ணியாகணும். பித்திருக்கர்மா போய் கோவிலில் பண்ணேன்னு சொல்ல முடியாது. 10 பேர் சேர்ந்தாப்புல கோவிலில் ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிறது. நான் எக்ஸாஜரேட் பண்ணல. ஒரு இடத்துல ஆட்டோவில் போயிட்டு வருது, கோவில் வாசல் ஏதோ சிங்கிள் கண்ணு நன்னுட்டு கோவிலில் அங்கே போட்டிருக்கா, இன்னைக்கு இன்னாருடைய உபயமாக ஸ்ராதம் நடக்கிறது. ஒரு 10 பேர் போர்டில் போட்டிருக்கா. நம்ம 2 நேரம் தெரு கொடுத்துருவோம். என்ன பண்ணுறது? இது சரியில்லை. அவருக்கு அதை போய் எவனோ ஒரு $1 ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சுடுறான். யாரோ பண்ணி அவனுக்கு பிரசாதம் அனுப்பிச்சா, இந்த அக்ஷதையாக அனுப்பிச்சாங்க. ஸ்ராதம் பண்ண பிதா மாதாவுக்கு நம்ம பிதா மாதா நமக்கு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியவா. அதனால் ஜெகத்துக்கெல்லாம் மாதா பிதாவாக இருக்கக்கூடியதாக பரமேஸ்வராளுக்கு பொதுவாக நீ கோவிலில் யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணணும், ஒரு சிவாச்சாரியர் பூஜை பண்ணணும். நம்முடைய மாதா பிதாவுக்கு நாம தான் ஸ்ராதம் பண்ணி ஆகணும். அந்த ஒன்று கொஞ்சம் கூட அதுக்கு எக்ஸப்ஷனே கொடுக்கல. கொடுத்துருக்கு. அந்த எக்ஸப்ஷன் என்ன? ஸ்ராதம் பண்ண வேண்டாம். யார்? சன்னியாசி ஸ்ராதம் பண்ண வேண்டாம். சன்னியாசாசிரமத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் பண்ண இது வருஷத்துக்கு ஒரு நாள் சாதம் பண்ணுறது தேவை அப்படின்னு சொல்லி போயிடும். சாதம் பண்ண சொல்லுவோம்னு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. என்ன நீங்கள் ஒன்றுமே ஜாதகம் ஒன்றும் கேட்கல, நட்சத்திரம் என்னன்னு கூட கேட்கல, எடுத்த உடனே இப்படி சொல்கிறேன். என்ன சாதம் ஒன்றும் அப்புறம் வேறு ஒரு நட்சத்திரம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, கோத்திரம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாத்த கர்மான லோகம் வந்துருக்குன்னா சன்ஸ்கிருதி ஏற்படும். அதனால் தானம் சாப்தம் கர்ம நாகப்பிரதிஷ்டாம் புரியா ஏதைகி பிராப்தியா சந்ததிம்சா. இந்த சேது ஸ்நானத்தை அவ்வளோ முக்கியமாக சொல்லுங்க. இந்த சேது பந்தனம் பண்ண சுவாமி, அதனால தான் தியாகராஜ சுவாமி தனியாக ஒரு நமஸ்காரம் பண்ணான்னு எனக்கு பூர்த்தி பண்ணுற போது அந்த சகானா கீர்த்தனையில் ஒரு வரியை பார்த்தோம். சேது பந்தனம் பண்ணதுனால சுவாமிக்கு பிரத்யேகமாக நமஸ்காரம். கவி சொன்ன 2 அவதாரங்களுக்கு நான் விசேஷமாக ஒரு அவதாரங்கள் விசேஷமாக இருக்குது. வெங்கடாச்சலபதியை பார்த்து சொன்ன ஸ்லோகம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு யுகத்தில் அந்த மலைக்கு ஒவ்வொரு பேர், திருமலை பேர். சில யுகங்களில் அதுக்கு சேஷாத்ரின்னு பேர், அஞ்சனாத்ரின்னு பேர். அஞ்சனாத்ரி நிகேதனா, அஞ்சனாத்ரி வாக்குஸ்தானமாக கொண்டிருக்கக்கூடிய சீனிவாசனை பார்த்து சொன்னேன். அவதாரேஷு சர்வேஸ்வபி அஞ்சனாத்ரி நிகேதனா மன்யே விசேஷமான்யௌத்வௌ சேது கீதா விதாயகௌ. ஒரு அவதாரங்களுக்குள்ள 2 அவதாரங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது 2மே சேதுபந்தனம் பண்ண அவதாரம். 2 சேதுபந்தனம். ராமாவதாரத்தில் சேதுபந்தனம் பண்ண வாஸ்தவம். வேறு எந்த அவதாரத்தில் சேதுபந்தனம் இருக்கேன்? ஒரு அவதாரத்தில் சமுத்திரத்தை தாண்டத்துக்காக ஒரு சேதுபந்தனம் பண்ண ராமாவதாரத்தில். இன்னொரு அவதாரத்தில் சம்சாரமாக இருக்கக்கூடிய சாகரத்துக்கு ஒரு சேது வட்டமாக கீதை உபதேசம் பண்ண கிருஷ்ணாவதாரத்தில். சேது கீதா விதாயகோ மன்யே விசேஷமான்யோதோ சேது கீதா விதாயகோ அப்படின்னு இந்த 2 அவதாரங்களுக்கும் பிரத்யேகமாக நமஸ்காரம் பண்ண ஒரு கவி. சேதுபந்தனம் பண்ண பகவானுடைய சைன்யங்கள் யாருனாக்க நக சிகரி சிலா சாத சஸ்திரைகி ஸ்வசைன்யி. சைன்யங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட யுனிக் ஆஸ்பெக்டை சொல்கிறேன். அவனுக்கு எது ஆயுதம்? வாங்கினாருக்கு எது ஆயுதம்னா நகம் முதல் ஆயுதம்.
நகமோ பல்லோ ரெண்டுமே. இது விபீஷண சுவாமி ராவனுக்கு சொல்லவும் சொல்லியிருக்காங்க. தௌஷ்ட்ரா யுதாச்சைவ நக யுதாச்ச. இது என்ன ஒரு வேடிக்கைனாக்க பகவான் இந்த நகத்தையே ஆயுதமாக யூஸ் பண்ண நரசிம்ம அவதாரத்தில், பூர்வாவதாரத்தில் கிருஷ்ணயுகத்தில் ஏற்பட்ட நரசிம்ம அவதாரத்தில் பகவானுக்கு ஆயுதமாக இருந்து நகம். அடுத்த தேசாயுகத்தில் வந்து ராமாவதாரத்தில் பகவானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய அந்த வானவாளுக்கு நகமே ஆயுதமாக இருக்கு. தனுஷ்டாயுதாச்சைவ நகாயுதாச்ச பிரதீகதாம் தாசல்பாய மேதிரி யாவன்ன லங்காம் சமபித்ரவந்தி பலீமுகாக பர்வதகூட்டமாத்திராக தனுஷ்டாயுதாச்சைவ நகாயுதாச்ச பிரதீகதாம் தாசல்பாய மேதிரின்னு ராவனுக்கு விபீஷன் உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் ஒரு ஸ்லோகம் இருக்கு. நேற்றுக்கு அதெல்லாம் டச் பண்ணி நேரம் விபீஷன் வந்துட்டாருன்னு தானே நம்ம சொன்னோம். வேற ஒரு கான்டெக்ட்ஸை டச் பண்ண முடியாது. ராமனுடைய பெருமை எதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சைன்யத்தை தயார் பண்ணி யுத்தம் பண்ணணும்னா ரெண்டு விஷயங்கள் முக்கியம். அவளுக்கு வந்துக்கிற ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். வேளாண்மைக்கு அவளுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணணும். பிராமணனுக்கு தான் உபவாசங்கள்லாம் நிறைய சொல்லுங்க. போர்க்களத்துக்கு போய் யுத்தம் பண்ணக்கூடிய வந்து ஏதாச்சும் சுத்த உபவாசம் இருந்தாங்க அவன் என்னமா யுத்தம் பண்ண முடியும். அதனால அவளுக்கு வேளாண்மைக்கு ஆதாரம் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் சால்வ் பண்ணிவிட்டார் சுவாமி. நெப்போலியன் சொன்ன தி ஆர்மி மார்ச்சஸ் ஆன் இட்ஸ் ஸ்டமக் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டையும் மியூனிஷன்ஸ் அண்ட் ரேஷன்ஸ் இது ரெண்டையுமே ஒரே ஸ்ட்ரோக்கில் சால்வ் பண்ணிவிட்டார். இந்த வாகன சைன்யங்களுக்கு ஆகாரத்துக்கு தனியாக ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுவும் தன்னுடைய தாய் தேசத்தை தாய் நாட்டை ரட்சிக்கிறது எப்போதுமே கம்பேரிட்டிவ்லி ஈஸி. வேற ஒரு ராஜ்யத்தில் போய் ஆக்கிரமணம் பண்ணி யுத்தம் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் மச் டிஃபிகல்ட், மச் மோர் டிஃபிகல்ட். நம்முடைய தாய் நாட்டை ரட்சிக்கிறது டிஃபென்ஸ். வேற ஒரு ராஜ்யத்தில் போய் ஆக்கிரமணம் பண்ணுவது அஃபென்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் மச் மோர் டிஃபிகல்ட் ப்ரொபோசிஷன். இவன் லங்கையில் ஊரை விட்டு ஊர் போய் யுத்தம் பண்ண போகிற அந்த வாங்க சைன்யங்கள்லாம் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டாம். லங்கையில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களையே பறித்து ஆகாரமாக சாப்பிட்டு பழங்கள்லாம் எடுத்தப்போ அந்த மரத்தையே பேர்த்து அதையே ஆயுதமாக எடுத்து யூஸ் பண்ணி அடிக்கப்பட்டாங்க விரோதிகள். அதனால் ஒரே ஸ்ட்ரோக்கில் ரெண்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிற போது நீங்கள் சீரிய ராமனுக்கு தெரிவிக்கிறதுலாம் முதல்ல ஏற்கனவே விபீஷண சுவாமி ராமனுக்கு உபதேசம் பண்ணிருக்கேன். நக சிகரி சிலா சால சஸ்திரேகி சுசைனேகி. நகம் சில வாழ்நாளுக்கு நகம் எல்லாருக்குமே நகம் ஆயுதமாக இருக்குது. சில வாழ்நாளுக்கு நகம் போகாதுன்னு சொல்லி சிகரின்னா மலை, மலையே பேர்த்து எடுத்துன்னு வந்துடுறா ஆயுதமாக. சிகரம்னா பீக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த சிகரத்தை உடையது சிகரி. நக சிகரி சிலா. சிலாங்கிறது பெரிய பாறங்கள் நட்டமாக இருக்கப்படுது. சாலங்கிறது பெரிய விருட்சங்கள். இந்த மாதிரி பலவிதமான ஆயுதங்களை கையாளக்கூடிய சைன்யமாக இருக்குது. நக சிகரி சிலா சால சஸ்திரை ஸ்வசைன்யி வியாக்குருவன் சாமுஜஸ்வன் சமர புவிபரம் விக்ரமம் சக்கரஜேத்ரா வேகான் நாகாஸ்திரமந்தா. நீ போய் யுத்தம் பண்ண சேதுபந்தனம் பண்ணி முடிச்ச உடனே தெற்கு சுவாமியும் வான சைன்யங்கள்லாம் வந்து சேர்ந்த உடனே தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து ராமனை கொண்டாடினாலாம். இங்கே தான் ராமன் பண்ண காரியத்தை பரம அற்புதமாக சொல்லியிருக்கேன். ஆச்சாரிய அத்புத ரசம் சிந்து கிரிஸ்தாபரேன்னு சொல்லியிருக்காரு. 5 நிமிஷம் பின்னாடி சொன்னேன். அந்த அத்புத ரசம் எங்கே இருக்குனாக்க ததத்புதம் ராகவ கர்ம துஷ்கரம் சமீட்ச தேவாரா சகசித்தாரணி உபேத்திய நாமம் சகசா மகர்ஷிபிகி சுபைகி வசோபிகி விவிதைகி அபூஜயன் சமர்ப்பியசிஞ்சு சுசுபைகி ஜலைகி பிருத்தக். ஆளுக்கு ஒரு குடம் ஜலத்தை கொண்டு வந்து சுபமான தீர்த்தத்தார பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சார்கள். தேவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து உபேத்தியநாமம் சகசா மகர்ஷிபிகி சமர்ப்பியசிஞ்சன் சுசுபைகி ஜலைகி பிருத்தக் ஜய ஸ்வசத்ரூன் நரதேவமேதினீம் சசாகராம் பாலயசா அஸ்வதி சமாஹ இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர்வசோபிஹி விவிதைலவு அபூஜயன். நீ ஜெயத்தோடு இருக்கணும். சாஸ்வதமான காலம் நீ உலகத்துக்கு முழுக்க நாயகனாக இருக்கணும். ஜெய ஸ்வசத்ருன் நரதேவமேதினீம்
சசாகரம் பாலய சாஸ்வதி சமாஹ இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர்வஜோபிகி விவிதைர பூஜையன். இது ஒரு பெரிய மங்களாசாசன ஸ்லோகமாக இருக்குது. வாட்டின் பிரிவா நித்தியப்படி பாராயணம் முடிஞ்ச உடனே இந்த ஸ்லோகத்தை நித்தியாசந்தானத்தில் வச்சு விட்டா. அவள் போட்ட மார்க்கத்தை தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு. இதுக்கு பேரலாம் நாராயணியத்தில் 53வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் தேனுகாசுரவதமான உடனே எல்லாரும் கிருஷ்ணனை கொண்டாடி ஹதோ ஹதோ धेनुकैत्युपेत्या फलं यदद्भिः मधुराणि लोकैः जयेति जीवेति जयेति जीवेति जयेति जीवेति नुतो विभोत्वं मरुत्पुरादीश्वर पाहि रोगात्. நீ ஜெயத்தோடு இருக்கணும், நீண்ட காலம் தீர்க்கமான ஆயுஷோடு இருக்கணும்னு கிருஷ்ணனுக்கு அப்படி எல்லாரும் வாழ்த்து சொன்னார்கள்னு இருக்குது நாராயணத்தில். இங்கே நீண்ட காலம் இருக்க வேண்டிய விஷயத்தை சொன்னதா தெரியலையே. இங்கே ஜெய ஸ்வசத்ருன் நரதேவ மேதினி ஜெயஸ்வன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வியாக்கரண ரீதியாக ஜெயதான் சொல்லும், ஜெயஸ்வ இல்லை. ஜெயங்கிறது பசுமை வரும். ஜெயஸ்வன் வந்து ஆத்மதேவதமாக இருந்தால் தான் ஜெயஸ்வன் வரும். அந்த ஜெயஸ்வன்னு கூட வராது, வேறு விதமாக வரும். இது பசுமை வருது. அதனால ஜெயதி அப்படின்னா ஜெயத்தின்னு தானே வருது. அதனால ஜெயன் தான் இருக்கணும். ஜெய ஸ்வசத்ரு ஸ்வா வந்து அடுத்த வார்த்தையோடு சேர்த்துக்கணும். ஜெய ஸ்வசத்ரு நரதேவ மேதினி சசாகரம் பாலய சாஸ்வதி சமாஹ இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர்வசோபிகி விவிதைர பூஜையன். இந்த தீர்க்கமான ஆயுசு இருக்கணும்னு வாழ்த்துறதாக இல்லையே ராமாயண ஸ்லோகத்தில்னாக்க. சாஸ்வதமான காலம் நீ தான் ராஜாவாக இருக்கணும் உலகத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாக்க தீர்க்கமான ஆயுசு இல்லை அணுகு பெற்று சாஸ்வதி சமாகான இந்த 2 ஸ்லோகங்கள் சொல்ல 22வது சகத்தில் யுத்த காலத்து கடைசி 2 ஸ்லோகங்கள். 2 ஸ்லோகத்திலையும் சுபத்தை சொல்லிருக்க. சமர்ப்பியசிஞ்சன்னு சுசுபைகி சமர்ப்பியசிஞ்சன்னு சுபமான தீர்த்தத்தால் சுசுபைகி ஜலைகி புத்தகு சுபமான தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணான்னு முந்தின ஸ்லோகத்தில். இங்கே சுபைர் வஜோபிகி விவிதைகி அபூஜைன்னு சுபமான வார்த்தையால் பகவானை கொண்டாடினான்னு அடுத்த ஸ்லோகத்தில். 2 இடத்துல இந்த சுபம் இருக்குது. இன்னொரு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். சசாகரா நீ மேதினா பூமின்னு இருக்கும். மேதினிங்கிற பூமி நீனா சாஸ்வதமான காலம் நீ தான் ராஜாவாக இருக்கணும். சாஸ்வதி சமான வருஷங்கள்னு இருக்கும். சாஸ்வதமான வருஷங்கள் எத்தனை வருஷங்களானாலும் நீ தான் ராஜாவாக இருக்கணும். சுவாமி கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ண? கம்சனை வதம் பண்ண. கம்சன் வதம் பண்ண கம்சன் ராஜ்யம் இவருக்கு தானே வரணும். அன்ரிட்டன் கோட் ஆஃப் வார் என்னன்னாக்க தி ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார் கோ டு தி விக்டர். அதான் அன்ரிட்டன் கோட் ஆஃப் கான்டக்ட். கம்சன் ராஜ்யத்தில் பகவான் போய் உட்கார்ந்தாக்க ஏன் உட்கார்ந்தேங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. எது சாபத்தை கொடுக்குறா பின்னாடி வரப்போகுது கதை ராமஸ்கந்தத்தில். எதுவுடைய சாபம் இருக்குது, ஏகாத்தியுடைய சாபம் இருக்குது. எது வம்சத்தில் வந்தவா யாருமே சக்கரவர்த்தி பதத்தில் உட்காரக்கூடாது. யயாதி சாபாத் எதுபிகி நாசித்துவியம் நிருபாசனை அப்படின்னு சாபம் இருக்குது. அந்த சாபத்தால் சுவாமி எது வம்சத்தில் வந்ததுனால சக்கரவர்த்தி பதத்தில் உட்கார்ந்து கம்சனுடைய தகப்பனார் உக்ரசேன மகாராஜாவை அந்த ஸ்தானத்தை ஸ்தாபனம் பண்ணாருன்னு பின்னாடி தெரிவிக்கணும். இது நேரடியாக சொன்ன காரணம். ஆனால் யயாதியுடைய சாபம் மீதி இருக்கிறவாட பாதிக்கலாம். பகவானை போய் ஒரு சாபம் பாதிக்குமா? ஏன் தான் போய் உட்காராமல் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு சமுத்திரத்தை நடுவில் தனியாக ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ண சொல்லி துவாரகையை நிர்மாணம் பண்ணி அந்த துவாரகையில் தான் போய் ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணார் துவாரகாநாதனாக. இது வந்து பிரம்மாவுடைய சிஷ்யத்தை சேர்ந்த உலகத்தை சேர்ந்தது இந்த துவாரகை. அது விஸ்வகர்மா பகவானுக்காக பிரத்யேகமாக நிர்மாணம் பண்ண க்ஷேத்திரம் துவாரகை. அதனால தான் இது வெறும் துவாரகத்தின்னு சொன்னால் போகாது. விஜய துவாரகபுரி விமல கமலலோலா மோகன் தரங்கத்தை நாராயண கீர்த்தர் விஜய துவாரகா புரி விமல கமலாலோலான்னு சொன்னேன். அது பகவானுக்காக நிர்மாணம் செய்யப்பட்டது. ஏன் அந்த க்ஷேத்திரத்தை நிர்மாணம் பண்ண சொல்லி அங்கே போய் ராஜாவாக இருப்பானே, கம்சனூர் ராஜ்யத்திலேயே இருக்கக்கூடாதா, மதுரையிலேயே ராஜாவாக இருக்கக்கூடாதா அப்படின்னாங்க. ஏற்கனவே ரிஷிகள் தேவர்கள்லாம் ராமாவதாரத்தை சொல்லியிருக்காரு. எல்லா காலங்களையும் நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரிஷிகளுடைய வாக்கு தேவர்களுடைய வாக்கு பொய்யாக நடக்கூடாதுன்னு
அதே ராமன் தான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணான்னு சொன்னால் கூட பேரும் ரூபமும் வேற. அதனால ராமன் தான் ராஜாவாக இருக்கார். அந்த ராஜ்யத்தை நாம் போய் தலையை நுழைச்சு நாம் ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கூடாதுன்னு பிரம்மாவுடைய சிற்றியில் இருக்கக்கூடிய உலகத்தை விட்டுட்டு தனியாக இவருக்குன்னு ஒரு நிர்மாணம் பண்ண சொல்லி பிரம்மா நிர்மாணம் பண்ணாத ஒரு ஊரை விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ண சொல்லி அங்கே போய் துவாரகாநாதனாக இருந்தார் சுவாமி. இதெல்லாம் ஆலங்குடி பெரியவா சொல்லக்கூடிய சுவாரஸ்யங்கள்னு இப்படி பெரியவா சொல்லி கேள்வி. ஆலங்குடி பெரியவான்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவள் ரமண மகர்ஷியமாக கௌபியதாரியாக இருப்பாள். சின்ன வயசுலேயே சன்னியாசுவாமி விட்டார். பாகவதம்னா உயிர் மூச்சு. 1935 இன்னிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 90 வருஷம் முன்னாடி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பகவான்கிட்ட போய் சேர்ந்தார். 82-83 வயசில் 18 வயசில் போய் சேர்ந்தார். மகாபெரிவா வாக்கால சொல்லியிருக்கா. ஆலங்குடி பெரியவான்னு ஒரு பெரியவா இருந்ததுனால தமிழ்நாட்டில் பாகவதம்னு ஒரு கிரந்தம் இருக்குன்னு தெரிய வந்தது அப்படின்னு பெரியவா வாக்கால சொல்லியிருக்கா. சுப்ரகிரி பெரியவா தர்ஷனம் இருந்தால் இருக்கா. அந்த நாராயணி புஸ்தகம் ஏதோ ஒரு கையில் இருந்துட்டு பாகவத புஸ்தகம் நாராயணி புஸ்தகம் அதை வச்சுட்டு ஜலஸ்பர்ஷம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கா. திரும்பி வந்தப்புறம் ஆச்சமம் பண்ணிட்டு புஸ்தகத்தை பார்த்தா ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது, தேடிட்டு இருக்கேன். பெரியவா சரிங்க என்ன தேடுறேன்னு கேட்டேன். பெரியவாடே வந்து சொன்னான். ஆலங்குடி பெரியவாளுடைய படம் வச்சுருக்காங்க, ஒரு புக் மார்க் கட்டமாக வச்சுருந்தேன், அது தேடுறோ நான் தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தோணுனதுனால்தான் பாகவதம்னு ஒரு கிரந்தம் தமிழ்நாட்டு தெரிஞ்சிருக்கு. இவருக்கு சுப்ரகிரி பெரியவாளுக்கு தெரியும். ஷூர் கூட எப்போதும் பெரியவாசனுக்கு ஒரு 50 பேர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் டிவோட்டிஸ் 50-100 பேர் இருப்பாளோ அவளுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுன்னு சொன்னான். ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவளுக்கு தான் பாகவதம்னு கிரந்த படிக்கணும் தமிழ்நாடு தெரிஞ்சிருக்கு. அவள் ராத்திரி படுத்துக்கிற போது பாகவத்தை மார்பிலேயே வச்சுன்னு படுத்துட்டுருவாளாம். அவ்வளவு அப்படி ஒரு பக்தி. அவளை பற்றி சொன்னால் இன்னைக்கு மூக்க சொல்லிட்டு இருந்தான். அவள் ஸ்வயம் பிரகாஷானந்த எந்த சரஸ்வதியும் அவளுக்கு ஆசிரமனாமா. அவள் சித்தி அடைந்து அவளுடைய சமாதியானது முடிகொண்டாந்திருக்கு. இப்போ வருஷம் சப்தாகம் நடந்துட்டுருக்கு. அங்கே அவளுடைய ஆராதனைக்காக சப்தாகம் நடந்துட்டுருக்கு. அவளை யாரையாவது பிக்ஷைக்கு வாங்கும்போது சுவாமியோட கூப்பிட்டா போக மாட்டார். சப்தாகம் வாங்கணும்னாக்க சப்தாகத்தான் வந்துடுவார். அதில் யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். இவருக்கு பிக்ஷையை விட சப்தாகம் முக்கியங்கிறத அவள் புரிஞ்சிக்க முடியல. எப்போதுமே துஷந்தி வந்தானா சரிதம் மகாத்மனான்னு காளிதாசன் சொன்ன மாதிரி மகான்களுடைய நடத்தையை நம்ம சாதாரண மனுஷாக புரிஞ்சிக்க முடியல. இவர் சப்தாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார், பிக்ஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறத அவளால் தெரிஞ்சிக்க முடியல. தப்பாக பேசிட்டா ஒரு கிராமத்தில் சப்தாகத்துக்கு கூப்பிட்டா ஏன் ஒத்துக்கிறதுன்னா 7 நாளைக்கு பிக்ஷை கேரண்டி. சப்தாகம்னா சுவாமிகளை அழைச்சிட்டு பிக்ஷை பண்ணி வைக்கணும் போனோம். பிக்ஷைனா ஒரு வேளை பிக்ஷை தான். 7 நாளைக்கு பிக்ஷை கேரண்டீட் ஆகிடுச்சு. அதனால சப்தாகத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு பேசி கொடுத்தாங்க. இது காதில் விழுந்துட்டு சுவாமிகளுக்கு 3 வருஷம் அன்ன பிக்ஷையே பண்ணது. 3 வருஷம் ஒரு சத்து மாவு மாத்திரம் பிக்ஷையை பண்ணியிருந்தேன். அன்ன பிக்ஷையை பண்ண 3 வருஷம். பெரிய மகானவா. அவள் ஏதோ பிராசங்கிகமாக இன்றைக்கி நினைக்க முடியும் அப்படின்னு அவள் சொல்லக்கூடிய அர்த்தம் ராமரே ராஜாவாக இருந்ததுனால்தான் கிருஷ்ணன் அந்த ராஜ்யத்தை போய் தன்னை பட்டாபிஷேகம் பண்ணிக்காமல் துவாரகைக்கு நாதனாக துவாரகநாதனாக வந்தார். இந்த இன்னொரு விஷயம், ஜெய ஸ்வசத்ரு நரதேவ மேதினி சசாகரம் பாலய சாஸ்வதி சமஹா. மேதினியும் பாலையான்னு இருக்கு வார்த்தைக்குரிய வாக்கு. இதை மணிரங்குல ஒரு கீர்த்தனை பாடின தீட்சகர் மாவு பட்டாபிராமான்னு சொல்லி தியாகராஜ சுவாமியுடைய விருதத்துக்கு அன்றைக்கி தீட்சைப்பாடு வந்துருக்காருன்னா கர்ம பரம்பரையாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் வருஷம். அன்றைக்கி ராமாயண பாராயணம் பண்ணி பட்டாபிஷேகம் முடிகிறது தியாகராஜ சுவாமி விருதத்தில். இவர் தீட்சைப்பாடை பார்த்த உடனே இங்கே வந்திருக்கே ராமன் மேலே ஒரு கீர்த்தனை அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டேன் தியாகராஜ சுவாமி. ராமன் மேலே தியாகராஜ சுவாமி பாடாத கீர்த்தனையை அவருக்கு தெரியாத, இன்னொரு கீர்த்தனை பாட முடியாத. அதாவது ஒரு மகானுக்கு தான் இன்னொரு மகானுடைய பெருமையை தெரிஞ்சுக்க முடியும். உடனே மனிதன் பாடினார் மாதவ பட்டாபிராமா, அதாவது மாருதி சண்முக நாமா, அதாவது ஆஞ்சநேய சுவாமி உபாசிச்ச நாமா பகவானுடைய நாமா. அந்த ஒரு பதம் வந்து மேதினி பாதான்னு வருது. மேதினி பாதாங்கிறது எங்கே வந்துருக்குனாக்க சசாகரம் பாதக சாஸ்வதி சமாதான்னு வால்மீகியுடைய மூலத்தை அந்த மேதினி சசாகரம் பாதக சாஸ்வதி சமாதானம் வால்மீகி மூலத்தை ஒரே பதமாக போட்டுவிட்டார் தீட்சைவர். இன்னும் சுவாரஸ்யம் சொல்கிறேன்.
இதுக்கு இன்டர்நேஷ்னல் மேரிடைம் லான்னு ஒன்று இருக்குது. அதாவது தோஸ் கண்ட்ரீஸ் விச் ஹவ் காட் எ கோஸ்ட், அது சீ கோஸ்டாக இருக்கட்டும் ரிவர் கோஸ்டாக இருக்கட்டும், மொத்தத்தில் ஒரு கோஸ்டல் நேஷனாக இருந்துட்டா டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு ஒரு கன்செப்ட். அந்த கரையிலேருந்து இத்தனை நாட்டிக்கல் மைல்ஸ் மட்டும் அது டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அதை தாண்டி போயிடுச்சுன்னா ஹைசீஸ். ஹைசீஸுடைய சட்டம் வேற, டெரிட்டோரியல் வாட்டர் வந்துட்டா அந்த தேசத்துடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டாங்க. சில வருஷங்கள் முன்னாடி இட்டாலியன்ஸ் 2 பேர் ட்ரை பண்ண முடியாது வந்துட்டு. திஸ் வாஸ் தி க்ரூஷியல் கொஸ்டின், வெதர் தி accident took place in the high seas or within the territorial waters of India. That was the crucial question for giving the judgment in that case. ஆனால் நாம விஷயத்தில் எப்படின்னாக்க, இத்தனை நாட்டிக்கல் மைல்ஸ் எப்படி வேணால் வச்சுக்குவா, பழைய காலத்து நாட்டிக்கல் மைல்ஸ்னு வச்சுக்குவா. இத்தனை தூரம் பரியந்தம் தான் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இல்லாமல் சமுத்திரம் முழுக்க இவருக்கு சொந்தம். சசாகரம். ஏன்னா சாதாரணமாக நம்ம கொச்சை என்ன கேட்குறோம், ரோடில் யாரோ ஒருத்தர் கார் நிறுத்திட்டார், இவருக்கு எங்கே சார் இவாத வாசலில் போய் நிறுத்திட்டார். அந்த இங்கிலும் தெரியணும், அவர் கேட் திறக்கணுமே. நம்ம நிறுத்தினோம்னா கேட்டில் கூட திறக்க முடியாமல் க்ளோஸாக வந்து பார்க் பண்ணிட்டாங்க. அப்புறம் யாருடைய கார்னு கேட்கணும், தேடணும், அவர் இந்த ஆள் அந்த பக்கத்தில் இருக்கணும், சாவி கொண்டு திறந்து அந்த காரை கொஞ்சம் நகர்த்தணும், அப்போ தான் இவர் வெளியில் போக முடியும். இது போய் நிறுத்துறையில கேட்டால் சரிவே போன தரமா அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு கேட்போம். வாஸ்தவம் அப்பாவுடைய ரோடு இல்லை, தாத்தாவுடைய ரோடு இல்லை. ஆனால் இவர் சுவாமி தைரியமாக சொல்லலாம், இந்த சமுத்திரம் எங்கள் பாட்னார் சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாகரர்கள் தான் கலனம் பண்ணி தான் தோண்டி தான் சமுத்திரமே ஏற்பட்டுருக்கு. அதனால சமுத்திரம் முழுக்க தி எக்ஸ்க்ளூசிவ் சாவரனிட்டி ஓவர் தி சீஸ், ஓவர் தி வாட்டர்ஸ், நாட் மியர்லி த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், ஓவர் தி என்டையர் வாட்டர் ஸ்கேல், the territorial waters as well as the high seas, the entire waterscape is governed by Rama, and sovereignty rests with Rama. Ada sasagaram bharaka sashwati samaha itiva ramam nanadeva sattam shubheru jobigi vividegi apujignu. இப்படி சுவாமிக்கு வாழ்த்து சொன்னாள். தேவர்களெல்லாம் மேலே யுத்தம் பண்ண அங்கே தான் தூக்கம் இருக்கிறார். அந்த தௌத்தியமும் பிரயோஜனம் இல்லாமல் போகிற பொழுது தொடர்ந்து யுத்தம் இருக்கிறது. நிஷா யுத்தம், ராத்திரி யுத்தம் தனியாக ஒரு சங்கம் சொல்லியிருக்கார். துவந்த யுத்தம், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் தனியாக சொல்லியிருக்கார். அப்போ தான் இந்திரஜித் என்ன பண்ணால் நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி எல்லாரும் மூர்ச்சத்துக்கு விழும்படியாக பண்ணிவிட்டார். மூர்ச்சத்து விழுந்திருக்கிற போது 2 பேர் இதை போய் பாதிக்கப்படாமல் இருக்கா. 3 பேர்னு சொல்லணும். ஜாம்பவான் எங்கேயோ ஒரு ஓனத்தில் இருக்கார். ஃபார்ச்சுனியஸாக எஸ்கேப் வந்து நாகாஸ்திரம். இவன் நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கார் அப்படிங்கிறது விபீஷனுக்கு தெரியும். அந்த நெடும் செல்வெல்லாம் தெரிஞ்சிருக்காரு, அவரை பாதிக்கலை. ஆஞ்சநேய சுவாமி பிரம்மாஸ்திரமே பாதிக்காது, நாகாஸ்திரம் ஒன்றும் பாதிக்கலை. ஆஞ்சநேய சுவாமி விபீஷனோடு சேர்ந்து ஒரு தீவெட்டி எடுத்து ராத்திரி வேலை யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கு, யாருக்கு முதல் சிகிச்சை செய்யணும் அப்படின்னு தேடி வரும்போது இவன் கால் ஓசை கேட்கறது, நடந்து வரக்கூடிய ஃபுட் ஸ்டெப்ஸுடைய ஓசை கேட்கறது. ஜாம்பவான் இருக்காருங்க, அவர் முன்ன கேட்டேன், ஆஞ்சநேயன் சௌக்கியமாக இருக்காரான்னு கேட்டார். ஆஞ்சநேயன் இருக்காருன்னு தெரியாமல் அஞ்சனா சுப்ரஜாயேன, ஆஞ்சநேயன் சௌக்கியமாக இருக்காரா. மாதவிஸ்வாசனைதா, விபீஷனுடைய குரல் கேட்கறது. குரலான விபீஷனும் தெரிஞ்சது. விபீஷனை பார்த்து கேட்குறேன். நைதுத்தான்னு சொன்னால் ராட்சதான அர்த்தம். இவரை விபீஷனை பார்த்து கேட்குறேன். அஞ்சனாசு பிரஜாயேன மாதவிஸ்வாசனைதா ஹனுமான் ஜீவதி கொச்சித், ஹனுமான் வானரசிரேஷ்டா பிராணான் தாரயதே கொச்சித். ஆஞ்சநேய சுவாமி உயிரோடு இருக்காரான்னு கேட்டார். உடனே விபீஷண சுவாமி கேட்ட, நீங்கள் ராமனை பற்றி கேட்கல, லக்ஷ்மணனை பற்றி கேட்கல, சுக்ரீவனை பற்றி கேட்கல, எல்லாரையும் விட்டு தான் ஆஞ்சநேயனை பற்றி கேட்டேன்னு ரொம்ப அற்புதமான பதில் இருக்கு. ஜாம்பவான் சொல்கிறேன். தஸ்மின் ஜீவதி வீரேது அதமதி அகதம்பலம் ஹனுமதி உஜ்ஜித பிராணே ஜீவந்தோபி பயம் கதாக. ஆஞ்சநேயன் ஒருத்தர் உயிரோடு இருந்தார்னா நாம் எல்லாரும் உயிர் இழந்திருந்தால் கூட எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது.
அவர் ஒருத்தர் உயிர் இழந்து விட்டாருன்னா நாம் எல்லாரும் உயிரோடு இருந்தாலும் உயிர் இழந்தவர்களுக்கு சமம் தான் அப்படின்னு நான் இங்கே இருக்கேன்னு கைகட்டு வந்து முன்னாடி நின்றார். அந்த ஆஞ்சநேய சுவாமி அந்த இடத்துல சுக்ரீவஸ்த சுபேனே ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் அந்த பந்தத்திலேருந்து விமோச்சனம் அடைஞ்சு கண் முடிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு கான்சியஸ்னஸ் ஒவ்வொரு கட்டத்தில் வருது. இப்போ ராமனுக்கு பின்னாடி தான் வரப்போகுது. ராமனுக்கு இந்த மாதிரி ஒரு சமம் வந்துட்டேன்னு வருத்தப்படக்கூடிய சுக்ரீவனுக்கு பீஷ்ம சுவாமி சமாதானம் சொல்லி சுக்ரீவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை தொடச்சி விட்டு சத்தியதர்மாச்சலத்தானாம் நாஸ்தி முத்தியுகம் பயம். இதெல்லாம் அன்றதே நினைக்க வேண்டிய ஸ்லோகம். யுத்த காண்டத்தில் ஒன்றுமில்லைன்னு நினைச்சிருக்காரு. யுத்த காண்டத்தில் ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கார் வால்மீகி. சத்தியதர்மாச்சலத்தானாம் நாஸ்தி முத்தியுகம் பயம். சத்தியத்தையும் தர்மத்தையும் யாரும் நினைச்சிருக்காரோ அவளுக்கு மிருத்யுவான பயம் கிடையாது. மிருத்யு வராதுன்னு சொல்ல, மிருத்யு எல்லாருக்கும் வரக்கூடாது. பாபிக்கும் வரும், ஞானிக்கும் ஒரு மிருத்யு. ஆனால் மிருத்யுவுக்கு என்ன பாபியாக இருக்கிறவங்க நெடுங்கும், மகான்களாக இருக்கவா நடுங்க மாட்டார். சத்தியத்தையும் தர்மத்தையும் நிஷ்டமாக இருக்கப்படுவதற்கு மிருத்யுவுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி ஏதாவது ஒரு பிரயத்னம் பண்ணி வாழை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிரமேயம் வர்றதுக்கு முன்னாடியே கருடாழ்வார் வந்துவிட்டார். கருடனுடைய ரெக்க காத்துப்பட்ட உடனே நாகமெல்லாம் விலகி சுவாமி லட்சுமணன் இருந்தாலும் எழுந்துட்டார். கண் முடிச்சு எழுந்துட்டார். வேகான் நாகாஸ்திரபத்தகா பதக பதிகுருன் மாவுதைகி மோச்சிதோ பூ. கருடன் ஏன் வந்தாருங்கிறதுக்கு கருட பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் ஒரு காரணம் சொன்னார். அதாவது தேவலோகத்தில் வைகுண்டத்தில் பேசிட்டு இருக்கான். ஆஞ்சநேய சுவாமி ஆலிங்கனம் பண்ணியிருந்தாரோ, நீங்கள் இத்தனை நாளாக கைங்கரம் பண்ணிருக்கே, உங்களை என்னைக்காக ஆலிங்கனம் பண்ணிருக்காரா சுவாமி? நேற்றுக்கு கைங்கரில் வந்து ஜாயின் பண்ணவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் போய் ஆலிங்கனம் பண்ணிட்டாலே சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. நாம் ஏதோ ஒன்று கைங்கரியத்தில் ஏதோ குறைய இருக்கு போகுது. அதனால தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. சரி, சுவாமியாக பார்த்து நம்மளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம்னா இன்னும் எத்தனை நாளைக்கு காத்துருக்கிறோமோ தெரியல. நாம போய் இனிஷியேட்டிவ் எடுத்து சுவாமி ஆலிங்கனம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துங்க. இப்போ தன்னை மறந்து பிரகேழந்து படுத்துருக்கார் சுவாமி. அவருக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணாலும் தெரியாது. இப்போ போய் ஆலிங்கனம் பண்ணுவோம்னு வந்தாராம். இவர் வந்தது என்னாச்சு, நாகபாசத்துலேருந்து விமோசனம் ஏற்படுது. அதாவது வேகோத்வேரஸ்ஸ வேதா கிமிதமிதி விதோ மந்திரிதோ வா நரேந்திரீகி மாயா மானுஷ்யதீனாம் அபிநயதி ஹரவு லப்த சேவா விசேஷா. பகவான் வாஸ்தவத்தில் அவனுக்கு மயக்கம் உண்டா? மயக்கம் வந்து வரும் போல மனுஷ ரூபத்தில் வந்ததுனால அபிநயம் பண்ணிட்டு இருக்க. எதுக்காக அப்படி அபிநயம் பண்ணா, கருடனுக்கு ஒரு சேவை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அப்படி இருந்தார். மாயா மானுஷ்யதீனாம் அபிநயதி ஹரவு லப்த சேவா விசேஷா வைதேகி கர்ணபூர ஸ்தவக சுரபினா எஸ் சமாஸ்லேஷ தோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்பிரமாணாம் சபவத்து குருடா துக்கவாரி பிரபோதனா. அந்த கருடன் துக்கமாக இருக்கக்கூடிய பெரிய தீர்த்தத்தை கடப்பதற்கு படகாட்டமாக நமக்கு அமையட்டும் அப்படின்னு பிரார்த்தனையோடு இந்த ஸ்லோகமாக முடிகிறது. வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா. அதாவது இது கவிஞர்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து புரிஞ்சுக்கணும். காது பரியந்தம் தரையில சூட்டில் இருக்கக்கூடிய புஷ்பமானது, சீத்தை சூட்டில் இருக்கக்கூடிய புஷ்பமானது பெரிய சரமாக இருக்குது. தலையிலேருந்து தொங்கி காது பரியந்தம் வந்து கீழே தொங்கி இருக்கிற புஷ்பம். அந்த புஷ்பத்துடைய சுகந்தம், அந்த புஷ்பத்துடைய நறுமணத்தை யார் கொண்டு வருவார்? வாயுவாலும் தான். ஒரு நறுமணமானது, நறுமணமோ துர்நாற்றமோ இதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கந்தம் பரவுறதுன்னா காற்றால் தான். காற்று மூமெண்ட் இருந்தால் தான் கந்தம் பரவும். அதனால தான் அவருக்கு கந்தவாகன்னு ஒரு பேர். வாயு பகவானுக்கு கந்தவாகன்னு ஒரு பேர். வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் சீதையை பற்றி தகவலை கொண்டு கொடுத்துட்டார். நாமும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வரக்கூடிய சமயத்தில் லங்கையில் தானே சீதை இருக்கார். லங்கையில் வந்தப்பறம் தானே இந்த நாகாஸ்திர பந்தம் ஏற்பட்டிருக்கு. சீதையுடைய தலையில் இருக்கக்கூடிய புஷ்பத்துடைய அந்த நறுமணத்தை தன் ரெக்க மூலமாக ரெக்க அடிக்கிறோடு காற்று செஞ்சாலும் கொடுக்கணும். ரெக்க மூலமாக ராமனுக்கு கொண்டு வந்து சேர்த்த நாகபாசத்துலேருந்து விமோச்சனம் பண்ணது ஒரு பக்கம், சீதையை பற்றி தகவல் சொல்கிற மாதிரி ஒரு அமைச்சத்துக்கு இன்னொரு பக்கம். வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா.
அதாவது ஸ்தபகம்னா புஷ்பம்னு அர்த்தம். சுரபங்கிறது நல்ல நறுமணம். ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷு தோஷம். அந்த புஷ்பத்துடைய நறுமணம் என்ன கருடாழ்வார் வந்து நறுமணம் பண்ணுமா இருக்கு. பகவான் ஆலிங்கனம் முடிக்கணும்னு வந்திருக்கார். எஸ் சமாஸ்லேஷு தோஷம்னா கிருஷ்ணா பாரிப்ளவானா சபவது கருடனா துக்கவாரி பிரபோனா. அந்த மாதிரி கருடாழ்வார் வந்ததுனால இந்த நாகபாஷத்துலேருந்து வாழ் விமோசனம் ஏற்படுத்து. இது ஒரே ஒரு கத்தியம் ரகுவீர் கத்தியத்தில் ககனச்சர கனககிரி கருமதய நிகமமய நிஜ கருட கருத நித நவக நித விஷமதன சரகதன 45 அக்ஷரங்கள் சர்வலகு. ஒரு நெடில் கிடையாது, எல்லாம் குளிர் தான். ஒரு தீர்க்கமான அக்ஷரம் கிடையாது. ககனச்சர கனககிரி கரிமதன நிகமமய நிஜ கருட கருத நித நவக நித விஷமதன சரகதன 45 அக்ஷரங்கள் சிறப்பு சொல்லியிருக்கிறேன். கருடாழ்வார் வந்ததுதான் நாகபாசத்துக்கு விமோசனம் ஏற்படுது. வேகா நாகாஸ்திரபத்தா. நாகாஸ்திரத்திலிருந்து விமோசனம் அடைஞ்ச சக்கரஜயத்தினா வேகாம் நாகாஸ்திரபத்தா பதக பதிகரு மாதுதேகி மோச்சிதோபூது. அதாவது சீக்கிரமாக நாகபாசத்தால் கட்டினான்னு நான் முதல்ல அந்த வேகாத்துங்கிறத இங்கேயும் வேகாத்து மோச்சிதோபூ அங்கேயும் சேர்ந்து அன்வயம் பண்ணிக்கணும். கட்டப்பட்டது எவ்வளோ வேகத்தோடு கட்டினாரோ அவன் என்ன நினைச்சுட்டான், இந்த நாகபாஷத்துலேருந்து தப்பவே முடியாது, முதல்ல மயக்கம் போட்டு விடும், உயிரையே வாங்கினாலும் வாங்கன்னு நினச்சி நிம்மதியாக போயிருக்கான். திரும்பி போயிருக்கான், தன்னுடைய பாட்டத்தை கிளப்பி போயிருக்கான். இந்திச்சு இவன் எந்த வேகத்தில் கட்டி போட்டானோ அதை விட கொஞ்சம் வேகமாக யார் விமோசனம் பண்ணி வைக்க முடியும்? கருடன் தான் வேகத்தோடு பண்ண முடியும். அதனால தான் வேகாம் நாகாஸ்திரபத்தகா பதக பதிகி. பதகம்னு சொன்னாக்க பக்ஷின்னு அர்த்தம். பதக பதங்க பதங்கமா. இது மாதிரி செட் ஆஃப் 3 வார்த்தைகள் வரும். அது ஒரே அர்த்தம் தான். அந்த கான்டெக்ட்க்கு தகுந்தாப்புல விருத்தத்துக்கு தகுந்தாப்புல எந்த வார்த்தையை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். புஜக புஜங்க புஜங்கமா அப்படின்னு சொன்னால் பாம்பு. பிளவக பிளவங்க பிளவங்கமான்னு சொன்னால் வானகம். துரக துரங்க துரங்கமா அப்படின்னு சொன்னாக்க குதிரைன்னு அர்த்தம். அதே மாதிரி விகக விகங்க விருங்கமான பட்சின்னு அர்த்தம். புஜகன்னு சொன்னாக்க பாம்புன்னு அர்த்தம். பதகன்னு சொல்லும்போது பாம்புகளுக்கெல்லாம் விரோதியாக இருக்கக்கூடியவர்கள் பதக பதிகருள் மாருதேகி மோச்சிதோபூ. சௌமித்விஸ்பத்ர சக்தி பிரகிருதி கலதசு வாதஜானீத சைல கிராணா பிராணானுபேதா விகிருத குசுதி ஸ்லாகினம் மேகநாதம் மாயாக்ஷோபேஷு வைபீஷண வச்சன கிருதஸ்தம்பனः கும்பகர்ணம் சம்பிராப்தம் கம்பிதோர்வீதலம் அகில சமூபக்ஷிணம் தட்சிணோஸ்துவம். கும்பகர்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்துஜித் வர்றது சொல்லிட்டார் ராமாயணத்தில். ஆனால் இங்கே இந்துஜித் வர்றது சொல்லிவிட்டு அப்புறமா கும்பகர்ணம் வரது சொல்கிறார் பட்டத்தி. இந்த சீக்வன்ஸ் மாத்திரம் கொஞ்சம் மாறி வருது. சௌமித்விஸ்பத்ர சக்தி பிரகிருதி கலத வாதஜானீத செய்த. இது இந்துஜித் பிரவர்த்தியும் விட அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. கிராணா பிராணானுபேதா வெகுருத்த குஷ்ணி ஸ்லாகினம் மேகநாதம். அவர் இந்திரஜித்தை வதம் பண்ணார் லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்க சக்தி பிரகிருதி கரதசுல் வாதஜானீத சைல கிராணா பிராணா விபேதா. இது லக்ஷ்மணனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி சொல்லியிருக்கார். ராவணனோடு யுத்தம் பண்ணுற போது பிரம்மா கொடுத்துருக்கக்கூடிய சக்தியை பிரயோகம் பண்ணிவிட்டார் ராவணன். இது வந்து இந்திரஜித் வரதுக்கு அப்புறம் கும்பகர்ணம், அப்புறம் இந்திரஜித் வரும். இந்திரஜித் வரவும் முடிஞ்சப்புறம் வரக்கூடிய சம்பவம் இது. அந்த சக்தி ஆயுதத்தால் கீழே வீழ்த்தப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரேடியாக சுவாமி ரொம்ப தாபத்தில் இருக்காங்க. லக்ஷ்மணனை கைதியாக பண்ணணும்னு நினச்சின்னு வந்தான் ராவணன். லக்ஷ்மணன் பிரசனத்தால் வந்துட்டால் ப்ரைஸ் கேட்சாக இருக்கும். 20 கையும் போட்டால் அசைக்க முடியல. அரைகுறை பிரகியோட பகாதி மயக்கத்தோடு விழுந்திருக்கார் லக்ஷ்மண சுவாமி. ஆனால் அவருக்கு அந்த அரைகுறை பிரகியில் ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தது. தான் ஆதிசேஷனுடைய அவதாரங்கிற விஷயத்தை நினைச்சிருந்தார். விஷ்ணு அச்சிந்தியம் சொந்தானம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரன்னு
பகவானுடைய அம்சம் தன்னிடத்தில் இருக்குன்னு நினைச்சிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் ரொம்ப கனமாக போயிட்டார். ரொம்ப கனம் ஜாஸ்தி. அவர் வந்து கரிமான்னு பேர் ஒரு சித்தி. அது அஷ்ட சித்திகளில் அனிமாதி சித்திகளில் கரிமான்னு ஒரு சித்தி. மனு கனமாக போயிடுவார். ஆனால் லக்ஷ்மண சுவாமி ஒன்று இதுக்காக யோகாபியாசங்கள்லாம் பண்ணி சித்திகள் அடையணுன்றதுக்காக பிரயத்னம் பண்ணதாக எங்கேயுமே வால்மீகி சொல்லலை. ராம பக்தியாலேயே அவருக்கு இந்த சித்திகள்லாம் தானாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கனமாக போயிட்டார். அதை வால்மீகி சொல்றார், இமய பர்வதத்தையோ மைனாகத்தையோ இல்லை மேரு பர்வதத்தையோ தூக்கினா கூட தூக்கிவிடலாம். ஆனால் பரதனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய தூக்க முடியாது இருக்க. ஹிமமானந்தரோ மேரு தைலோக்கியம் வா சதா மலைஹி சக்கியம் புஜாபியம் உத்தர்த்தும் நசங்கே பரதானுஜா. புஜாபியாம் 2 கை தான் சொல்லியிருக்கார். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு 2 கை தானே. ராவணன் 2 கை கொண்டும் தூக்க முடியல. அப்போ புஜாபியாம்னு சொன்னாரே வால்மீகி எப்படி பொருந்தும் அப்படின்னாக்க, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கையை ஒன்றா கணக்கில் போட்டுட்டு வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றா கணக்கு போட்டுட்டு புஜாபியாம். புஜாபியாம்ன்றது டூயல் யூசேஜ், அது விவச்சனம். புஜேன புஜாபியாம் அப்படின்னு வரும். புஜாபியாங்கிறது விவச்சனம், 2 கையை குறிக்கும். 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய கை அர்த்தம் முடியும். சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசிங்கே பரதானுஜா சத்யா பிராமியாபி சௌமித்ரிகி தாடிதஸ்து ஸ்தனாந்தரே விஷ்ணோ அச்சிந்தியம் சும்பாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரம். 2 கையும் போட்டால் அசைக்க முடியல. அவனுக்கு அவமானமாக போயிட்டு கிளம்பி போயிட்டான் ஆகணும். இந்த லக்ஷ்மணன் பத்திரமாக ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆஞ்சநேயர் சுவாமி வந்தாங்க. ஆஞ்சநேயர் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே பஞ்சவிட தேசா போயிட்டார் லக்ஷ்மண சுவாமி. சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேகே. வானசிரேஷ்டா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு லகுவாக போயிட்டார். இது வந்து லகிமான்னு பேர். பஞ்சவிட தேசா பண்ணிக்கிறது வெயிட்டே இல்லாமல். இன்னைக்கு வெயிட்டே இல்லாமல் திருப்பி போக முடியும். இன்னைக்கு என்ன சொல்கிறது, ஒன்ஸ் யூ கிராஸ் கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போயிட்டா வெயிட்லெஸ்னஸ் வருது. அதனால் ரொம்ப ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம சாதாரணமாக நடந்து போகிறோம். 1 வயசு 1.5 வயசே நடந்து கடைசி மட்டும் நடந்துட்டு இருக்கோம். ஸ்பேஸ் கிராஃப்டில் போகக்கூடிய அஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் டக்குன்னு நடக்க முடியாது. ஏன்னா அங்கே கிராவிடேஷனல் புல் இல்லாததுனால எங்கே போய் அந்தரத்து தூங்கவும் தெரியாது. அதனால they are always safely tied to the spacecraft before embarking on a space walk. They have to take certain precautions. அதனால் சாதாரணமாக நடக்க முடியாது. வெயிட்லெஸ்னஸ்ங்கிறது ஸ்பேஸில் வந்துடுவது. அது நம்ம சாஸ்திரங்களில் லகிமாங்கிற சித்தியாக சொல்லியிருக்கேன். வெயிட்லெஸ்ஸாக போயிடுவா லகிமான்னு சொல்லியிருக்கேன். இந்த லகிமாவும் இயற்கையாக வந்துட்டு விஷ்ணு சுவாமிக்கு சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேகே. ஆஞ்சநேய சுவாமி சின்ன குழந்தை, ஒரு 4 மாத குழந்தை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிட்டார். லக்ஷ்மண சுவாமி தூக்கிட்டு போயிட்டார். லக்ஷ்மணன் இதுக்காக ஒன்றும் பாடுபடல, ராமபக்தியால் வந்துட்டு. அதாவது மீதி சாஸ்திரங்களில் வேதாந்த சாஸ்திரத்தால் சொன்ன ஞானமும் யோக சாஸ்திரத்தால் சொல்லியிருக்கக்கூடிய இது மாதிரி யோகாபியாசங்களால் ஏற்படக்கூடிய சித்திகளோ இது எல்லாமே பக்தியால் கிடைக்கும்னு தான் பாகவதத்துடைய சாதமே. அதுதான் நாராயணியத்தில் பட்டத்தையும் அதுதான் சொல்லியிருக்க. இது பாகவதத்தில் ரொம்ப அழகாக சப்தமஸ்கந்தத்தில் பிரகலாதனை பார்த்து அவதூதர் சொல்கிற போது சொல்ல, எஸ்ய நாராயணோ தேவகா பகவான் துர்கதஸ்ததா பக்தியா கேவலையா அஜானம் துனோதி துவாந்தம் அர்த்தவது. எப்போது நாராயணியாருடைய இதயத்தில் இருக்காரோ பக்தி வெறும் பக்தியாலேயே அஜானத்தை போக்கிக்கிறார். இது போதுங்க துவாந்தம் அர்க்கவது. சூரியன் உதிச்ச உடனே பனி விலகி போயிடுது, இருட்டு விலகி போயிடுது. இருட்டை போக்கணும்னு ஒன்றும் பிரயத்னம் பண்ணணும். சூரியன் வந்தால் தானாக பறந்து போயிடுது. அஜானமாக இருக்கக்கூடிய துவாந்தத்தை போக்கி வச்சு விடுறார் சுவாமி. அஜானமாக இருக்கக்கூடிய இருட்டை போக்கி வச்சு விடுறார் சுவாமி. இதில் நமக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய அது கொஞ்சம் லோட்னு ஒரு பிரயோகம், இம்பரேட்டிவ் மூட்னு இங்கிலீஷ் சொல்லுவார். பிரார்த்தனாயாம் லோட். பிரார்த்தனை பண்ணும்போது அந்த லோட் பிரயோகம் தான் இருக்கணும். லோட் பிரயோகம் ட்ரிப்ளிகேன் பிடிக்கா மாற்றி கொடுத்துருக்கா. இந்த ஸ்லோகம் வரும்போது பாராயணத்தில் மம நாராயணோ தேவா பகவான் ஹிருத்யதஸ்ஸதா பக்தியா கேவலையா அஜ்ஞானம் துனோது துவாந்தமர்க்கவது. துனோத்தின்னு இருக்குது மூலத்தில். அதை படிச்சிடணும். மூலத்துக்கு அப்படியே படிச்சிடணும். அப்புறமா ஒரு தனியாக ஒரு முறை இந்த ஸ்லோகத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறது.
மம நாராயணோ தேவகா பகவான் விருகத சதா பக்தியா கேவலியா ஞானம் துனோது துவாந்தம் அக்கறது. அப்படி பக்தியாலேயே எல்லா விதமான சகல சித்திகளும் ஏற்படுங்கிறது தான் பாகவதத்துடைய சாரம். இதை லக்ஷ்மண சுவாமி எடுத்து காட்டினார் ராமாயணத்தில். நம்ம காலத்தில் 20ஆவது நூற்றாண்டில் பெரியவா எஃபர்ட்லெஸ்ஸாக இதை காட்டினேன். பெரியவாளுக்கு இந்த சித்திகளில் ஒரு 1000ல் ஒரு அம்சம் வேற ஒருத்தருக்கு இருந்தாக்க தன்னை பெரிய ஒரு காட் மேனாக போர்ட்ரே பண்ணிட்டு ஊரை கூட்டி பேச பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி அமக்கலப்படுத்தியிருப்பார். பெரியவா அந்த தனக்கு இருக்கிற சித்திகள் பற்றி தெரியக்கூடாது மறைச்சு வச்சிருந்தா. அதாவது மேனால போய் இந்த காலத்தில் விஷயம் தெரியாத மனசிகா யாரோ மனுஷன் தூக்கிறதான்னு பேசிட்டார். அன்னிலேருந்து மேனாவையும் விட்டுட்டா கால் நிறையா போக ஆரம்பித்தார் பெரியவா. வண்டி சக்கரம் வச்ச வண்டியில் ஏறதில்லை. அது ஒரு சப்போர்ட்டுக்காக சில சமயத்தை பிடிச்சி வாழ்ந்துக்கூட கால்நடையாக தான் போனான்னு இல்லை. கால்நடையாகவே 84லேருந்து 90 வரைக்கும் 4 வருஷ காலத்தில் 5000 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது நாளாக நினச்சி பார்க்க முடியுமா? அதுக்கு ஏகாம்பர சாஸ்திரிகளுக்கு சமீபத்தை பேசிட்டு சொன்னேன். பெரியவாளுடைய கூட இருந்தார் 6 வருஷத்தில். அவள் பெரியவா 71லேருந்தே 69 பெரியவாளுக்கு 75 வயசு. அப்போவே பத்திரம் எழுதி கொடுத்துட்டார். மனத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, புது பிரிவாக தான் பீட்டாதிபதி, நான் சாதாரண சன்னியாசி, எனக்கு பற்றி ஒன்றும் தெரியப்படாது. கீழே ஒரு நாள் இதை பற்றி சொன்னேன். அப்புறம் விஷ்ணுகாஞ்சியில் தேனம்பாக்கத்தங்கெல்லாம் போது சும்மா நடந்துகிட்டே இருப்பா. எனக்கு எங்கிட்ட தான் அப்போ புரியலை. அந்த வயசில் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு சக்தி இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா. பின்னாடி 6 வருஷம் யாத்திரை பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு. ஏகாம்பர சாஸ்திரி சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி பேசிட்டு போது எங்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி மேனாவில் போடும்போது கோபிகள்னு பரம்பரையாக அவள் வந்து மேனா தூக்கிறதுக்குன்னு ஏற்பட்ட சில குடும்பங்கள். அவள்னா எஜமான் தான் சொல்லுவாள், பெரியவாள் ரெஃபர் பண்ணுவாள். சில சமயத்தில் வெறும் பல்லக்கு போகும், பெரியவா நடந்து விடுவாள். அவள்னா பெரியவா பல்லக்கில் ஏறணும் பிரார்த்திச்சு பாடும். ஏன்னா வெறும் பல்லக்காரனாக்க மேனாவதான் ஜனமாக இருக்குது. பெரியவா ஏறின ஒன்று லெகுவாக பஞ்சாட்டமாக ஆகிடுறது. இந்த அனுப்புறங்கள் தான் யாருக்கு தெரியும்? தூக்குப்பாடுக்கு தானே தெரியும். வெளியேருந்து பார்க்கக்கூடியவனுக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சக்தி சாத்தியங்கிறத பெரியவா சொல்லாம ரொம்ப சட்டலாக எடுத்து காட்டிவிட்ட. ராமாயணத்துக்கு லக்ஷ்மணுக்கு ஏற்பட்ட 3 சத்தியங்கிறத கலியுகத்தில் 20ஆவது நூற்றாண்டு பெரியவா சட்டலாக எடுத்து காட்டிவிட்ட. அப்படி சக்தி ஆயுதத்தால் கீழே வீழ்த்தப்பட்டிருக்க சமயத்தில் லக்ஷ்மணன் ஒரு பத்திரமான இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போதான் ரொம்ப புலம்புறார். சுவாமி புலம்பு ஒரு சத்தம் கொடுக்க புலம்புறார். அது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். தேசே தேசே கடத்ராணி தேசே தேசே ச பந்தவாக தம் து தேசம் ந பஷ்யாமி எத்திர பிராதா சகோதரக. எந்த தேசத்துக்கு போனாலும் யாராவது ராஜாக்கள் தங்களுடைய பெண்ணை கும்பிட்றதுக்கு ஆரம்பிப்பா. ஒரு ராஜகுமாரி விவாகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ராஜகுமாரி கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. எந்த தேசத்துக்கு போனாலும் பந்துக்கள் இருப்பார். ஆனால் ராஜான்னு சொன்னால் அவரோட பாந்தவியம் கொண்டாடணும்னு நினச்சிட்டு வரக்கூடியவா இருப்பார். ஆனால் ராஜாவாக இருக்கக்கூடியவர் சகோதரனாக இருக்கிறது ஒன்றை தவிர வேற ஒருத்தத்தை பார்க்க முடியுமா? வேற ஒரு தேசத்தை வேற ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? பிராதாவுக்கும் சகோதரனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். உதவம்னா வயது. ஒரே வயத்தில் ஒரே தாயார் வயத்தில் பிறந்தவாகும் சகோதரர்கள். சுவாமியும் லக்ஷ்மணனும் பிராதாக்களே தவிர சகோதரர்கள். தாயார் வேலையும் அதுதான் பிராதா. அது சம்ஸ்கிருதம் தான் இங்கே ரொம்ப செட்டில்டு சொன்னா இருக்குது. அதனால பிராதாவிதவன் சகோதரர்கள் இல்லை. ஆனால் சகோதரர்களும் அதிகமான பாசத்தை விட்டுக்கூடிய பிராதாவை ஒன்றை தவிர வேற யாரும் பார்க்க முடியும்? தேசே தேசே கடத்ராணி தேசே தேசே ச பந்தவாக தம் து தேசம் ந பஷ்யாமி எத்திர பிராதா சகோதரக. கிம் வக்ஷ்யாமி கௌசல்யாம் மாதரம் கிம் கைகை பரதம் கிம் வக்ஷ்யாமி சத்ருக்னம் வா மகாபலம். நான் கௌசல்யா தேவியிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? கைகைக்கு என்ன சொல்லுவேன்? நான் சுமித்ரைக்கு தபஸ்வினியாக ஒரு சுமித்ரைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை நம்பி அனுப்பிச்சேனே லக்ஷ்மணன் இல்லாமல் திரும்பி வந்திருக்கேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரதனுக்கோ சத்ருனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சகதேன வனந்தியாதா வினாதேனாகதம். அவனோடு சேர்ந்து காட்டுக்கு போனேன். திரும்பி போது லக்ஷ்மணன் இல்லாமல் தனியாக வந்திருக்கேன்னு கேட்டால் சேயோகி மரணம் மேத்ய நது பந்து நிபர்கணம். நான் உயிரை இழக்கிறதே மேல். ஆனால் பந்து விட்டு லக்ஷ்மணன் விட்டு பிரியத்தை விட உயிரை இழக்கிறதே மேல். இப்படி எல்லாம் புறம்பக்கூடிய சமயத்தில் தான் சுஷேனன் வந்தார். அவர் தான் வாராளுக்கு வைத்தியர். லக்ஷ்மணனுடைய முகத்தில் மயக்கம் போட்ட கடை தான் இருக்கே தவிர
உயிரிழந்த கிடைந்த சில ஔஷதிகள் தேவையாக இருக்குது. ஆஞ்சநேயர்னா ஏற்கனவே அனுபவப்பட்டு ஏற்கனவே ஒரு முறை இந்த யுத்தத்தில் சஞ்சீவ பர்வத்தை கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து மாத்திரம் இல்லை, யதாஸ்தானம் ரீப்ளேஸ் வேறு பண்ணிவிட்டேன். இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தி பேட்டில், இவ்வளோ ஹசல் அண்ட் பசல் ஆஃப் பேட்டிலுக்கு நடுவில் மலையை கொண்டு யதாஸ்தானம் வச்சுட்டேன். நினச்சே பார்க்க முடியாது காரணம். ஏன்னா சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் வந்து பார்த்தது 100 யோஜனை சமுத்திரம் தான். இந்த ஓஷனி பர்வதம் சஞ்சீவி பர்வதம் இருக்கிறது 1000 யோஜனை தூரத்தில். 1000 யோஜனைன்னா கிட்டத்தட்ட 90,000 மைல். அவ்வளோ தூரத்தில் ஒரு 9,000 மைல், 1000 9,000 மைல், 9,000 10,000 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவி பர்வதத்தை ஒரு முறை கொண்டு வந்து திருப்பி வச்சுட்டு மறுபடியும் வச்சுக்கணுக்கா 2வது முறை கொண்டு வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிருக்கார். மொத்தம் ஒரு 8,000 யோஜனை கவர் பண்ணிருக்கார். 8,000 யோஜனை கிட்டத்தட்ட 75,000 மைலை கவர் பண்ணிருக்கார். 7 நாள் யுத்தத்துக்குள்ள 2 ட்ரிப்பு. யுத்தத்தில் அவர் காட்டின பராக்கிரமங்கள், பலவிதமான பராக்கிரமங்களை தவிர இந்த மலையை 2 முறை போகிறதுக்கு ஒரு 1000 யோஜனை, மலையை கொண்டு வரதுக்கு 1000 யோஜனை, திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1000 யோஜனை, இவர் திரும்பி வரதுக்கு ஒரு 1000 யோஜனை. ஆனால் ரிட்டர்ன் காலியாக போகணும்னு டபுள் ஃபேர் கேட்கணும். அந்த மாதிரி ஃபேர் எதுவும் கேட்கல. ராம கைங்கரியமாக பண்ணிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. அதனால 8,000 யோஜனை கவர் பண்ணிருக்கார் 2 முறை. 2வது முறை மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். இதில் முதல்ல போகிறபோது அந்த ஔஷதிகள்லாம் மறைஞ்சிருந்தது. அது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மறைஞ்சி நிறுத்துன்னு இருக்கு. ஏன் மறைஞ்சிருக்கணும்? ஆஞ்சநேய சுவாமி பரம உத்தவராச்சே. ஏதோ ஒரு சமயத்தில் மட்டும் தோஷம் இருந்தால் ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆஞ்சநேயருக்கு அந்த மாதிரி தோஷமே கிடையாது. சகல ராமனுக்கு சர்வா பகுண வர்ஜிதாய நமஹா அப்படின்னு ஒரு நாம அதுக்கு ராம அஷ்டோத்திரத்தில் அபகுணங்களுமே கிடையாது, தோஷமே கிடையாது. அவருடைய சிஷ்யர் ஆஞ்சநேயத்தையும் இப்படிதான் தோஷமே சொல்ல முடியாது. ஏன் இந்த ஔஷதிகள் மறைஞ்சிருக்கு? காரணம் சொல்ல வால்மீகி சொல்லலை. இந்த ஔஷதிகளை கொண்டு வரதுக்காக போகும்போது கோடி சூரிய பிரகாசத்தோடு ஜோதிச்சார் ஆஞ்சநேய சுவாமின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த சுந்தரகாண்டத்தில் சொல்ற அக்னியை வச்சு லங்கை முழுக்க எரிக்கிற போது கோடி சூரிய பிரகாசத்தோடு ஜோதிச்சார்னு இருக்கு. கோடிந்து சூரிய பிரபம் அப்படின்னு தியான ஸ்லோகத்தை சொல்லிருக்கார். 16 ஒரு பாகம், 16 ஒரு பாகம் இல்லை, 16 ஒரு பாகத்துலேயும் 100 ஒரு பாகம், 1/100 into 1/16, 1600 ஒரு பாகத்தை தன்னுடைய தேஜஸ் சூரியன் கொடுத்தாரு. உத்தரகாண்டத்தில் இருக்கு 1600 ஒரு அம்சத்தை 1/1600 அந்த ஃப்ராக்ஷன் சூரியனுடைய தபஸ் அவர் தேஜஸ் அடைஞ்சவர். தன்னுடைய குருவை போல கோடி வந்து அபிவிருத்தி ஆகிட்டார். அவருடைய தபஸால் அபிவிருத்தி ஆகிட்டார். அப்படியே பாஸ்கர துல்லிய தேஜகா, அதெல்லாம் வால்மீகியுடைய வார்த்தைகள். சூரியனை போல எது சூரியன், எது யார் குரு, யார் சிஷ்யன்னு தெரியல. அவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கார். பார்த்த உடனே மனஞ்சி போயிடுத்து இந்த ஔஷதிகள்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்றும் மருந்து பிரச்சனை இருந்தாமே ராத்திரியானதான் கண்டுட்டு போய் நாங்கள் இப்போ சூரியனை போல ஜொலிச்சு வரும்போது என்ன ஆகிடுது, சூரியன் உதிச்சுட்டான் போடுறதுக்கு நாம் இனிமேல் மறைஞ்சிருக்கணும்னு அந்த ஔஷதிகள் தான் மறைஞ்சி விடுத்து பாஸ்கர துல்லிய தேஜகா. அதனால இன்னொரு காரணம் என்னன்னாக்க இந்த சஞ்சீவி பர்வத்துக்கு ஒரு ஆசை வந்துவிட்டு ஒரு பர்வதமானது மயிலாக பர்வதமானது ஆஞ்சநேயனுக்கு நான் விஸ்ராந்தி ஸ்தலமாக இருக்கேன்னு சொல்லி ஆதித்யன் வந்த நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. சரி, ஆஞ்சநேயனுடைய ஸ்பர்ஷமாவது கிடைச்சது. சுந்தரகாண்டத்திலிருந்து திரும்பி போகிறபோது, லங்கையிலேருந்து திரும்பி போகிறபோது கையால் தொட்டார் மயிலாக பர்வதத்தை. நமக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு பார்த்துருந்தா இது ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஔஷதி பச்சளைகள் கண்ணுக்கு தென் கொடுத்துட்டா அந்த பச்சளையை மாத்திரம் பறிச்சுட்டு போயிடுவது. நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. பச்சளையை மறைச்சி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி தன்னையே தூக்கி போன ஆஞ்சநேயம். ஆஞ்சநேயருடைய ஸ்பர்ஷம் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக சஞ்சீவி பர்வதம் அது நடித்த ஒரு பெரிய லீலா நாடகம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்வதம் போய் நாடகம் நடிக்க முடியுமா அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் பர்வதங்கள், விருட்சங்கள் எல்லாத்துக்கும் தேவதை உண்டு. அந்த தேவதை தீர்மானம் இருக்குதுன்னு அர்த்தம். தேவதை இருக்கிறதுனால தான் அக்ரதோ விஷ்ணு ரூபாய மத்தியதோ சிவரூபினே மூலதா பிரம்மரூபாய விருட்சநாகாயுதேனமான அஸ்வத்த விருட்சத்துக்கு அரச மதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமாக சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம். அது மாதிரி மலைகளுக்கும் தேவதை உண்டு. மனுஷ ரூபம் தெரிச்சிருந்தா சிகரத்து மேலே உட்காந்து மெயினாக பர்வதம் ஆதித்யம் பண்ணி வச்சதுன்னு சுந்தரகாண்டத்தில் இருக்குது. இங்கே சஞ்சீவி பர்வதம் ஆஞ்சநேயனுடைய ஸ்பர்ஷத்துக்காக ஆசைப்பட்டு. அது இன்னொரு விஷயம், ஆஞ்சநேயனுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கும். ஒன்றும் இந்த மலையை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுனாலும்
ராமலக்ஷ்மண தரிசனம் கிடைச்சது. ராமலக்ஷ்மண தரிசனம் அந்த மலை கிடைக்கும். தரிசனம் மாத்திரம் இல்லை, இந்த மலைக்கு சஞ்சீவி பர்வதம்னு ஒரு பேரானது அன்பர்த்தமாக வேணும். போன உயிரை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பர்வதம்னு எனக்கு உயிரை காப்பாற்றின பெருமையை வந்துடும். ராமலட்சுமணன் தரிசனம் கிடைக்கும். பாரதோத்தமாக இருக்கிறது ஆஞ்சநேயருக்கு ஸ்பர்ஷம் கிடைக்கும். இப்படி 3 in 1 3 லாபங்கள் இருக்கிறதுனால தான் அந்த ஔஷதிகள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு கொடுத்து அந்த பர்வதம் 2வது முறையாக கொண்டு வந்த உடனே அந்த ஔஷதிகளை கொண்டு லக்ஷ்மணனை மறுபடியும் பழக்கத்துக்கும்படியாக செஞ்சுருவேன். சௌமித்ரி ஸ்வத்ர சக்தி பிரகிருதி கரதசு. கரத்னாக்க நழுவி கீழே விழுதுன்னு அர்த்தம். உயிரானது பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கிற போது கரதசு. வாதஜானீத, வாதம்னா காற்று. வாதஜன்னு சொன்னாக்க வாயுபுத்தமாக இருக்கிறது ஆஞ்சநேயன். வாதஜானீத செய்கிற கிராணாது. அந்த மலை ஔஷதிகளே கொடுக்க வேண்டாம், அந்த ஔஷதிகள் ரொம்ப இருக்கக்கூடிய சஞ்சீவத்தை வந்த உடனே அந்த காற்றை மோந்து பார்த்த உடனே வார்த்தஜானீத்த செய்கிற கிராணாது பிராணான் உபேதா. திரும்பி மறுபடியும் பழையபடி எழுந்துட்டார் அந்த லக்ஷ்மண சுவாமி. அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் மேகநாதனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தை வதம் பண்ணான்னு சொல்றதுக்காக பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை ஒரு பதமாக விசேஷமாக போட்டார். சௌமித்ரி ஸ்வத்ர சக்தி பிரகிருதி கரதசு வாதஜானீத செய்கிற கிராணாத் பிராணான் உபேதா விக்ருணுத குசுதி ஸ்லாகினம் மேகநாதம். இந்த இந்திரஜித்தை வதம் பண்ணுறது பெரிய சொந்தம். அது விபீஷண சுவாமி அழைச்சிட்டு இருக்க மாயா சீதையை வதம் பண்ணி அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் நிக்கும்பிலேயே யாகம் பண்ணக்கூடிய விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் பண்ணணும், தடுக்காமல் நாம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காக போயிருக்கான். விபீஷண சுவாமி தான் இந்த ரகசியங்கள் தான் தெரியும். ஏன்னா நிக்கும்பிலேயே யாகம் பண்ணால்தான் உன்னை யாரும் வரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கான். அந்த வரத்தை செயல்படுத்தக்கூடிய சமயத்தில் அவன் உயிரோடு இருக்கிற போது அந்த நிக்கும்பிலேயே யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை போய் வரம் பண்ணணும்னு லக்ஷ்மண சுவாமியையும் ஆஞ்சநேயனையும் அழைச்சிட்டு விபீஷண சுவாமி போகிறார். இந்திரத்தில் வேகம் முழுக்க விபீஷண வேகம் தான் முதல் வேகம். நேரடியாக இவருக்கு நேரடியாக காம்பட்டன்ட் யாருன்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் மேலே 3 பானங்கள், ஆஞ்சநேயன் மேலே 10 பானம், விபீஷண சுவாமி மேலே ஒரு 100 பானங்கள் போட்டாருன்னு இருக்குங்க. அந்த சட்டத்தை பார்த்தா தெரியும். மேக்சிமம் கோபம் முழுக்க விபீஷணன் மேலே. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கி எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பலவாறு வர்பல் தாண்டிகள் தான் நிறைய இருக்குது. எத்தனையோ விதமான அஸ்தங்கள் பிரயோகம் பண்ணி இவனை வரம் பண்ண முடியல. கடைசியில் ராமாயணத்துக்கு ஒரு பெரிய மூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சத்தியம் பண்ண லக்ஷ்மண சுவாமி. தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹ ஷரைனம் ஜெகிதாவணிம். ராமன் தர்மாத்மாவாக இருக்கிறது வாஸ்தவமாக இருக்கும் பட்சத்தில், தாசரதியாக இருக்கிறது வாஸ்தவமாக இருக்கும் பட்சத்தில், பௌருஷத்தில் ஈடு இணையில்லாதவனாக இருக்கிறது வாஸ்தவமாக இருக்கும் பட்சத்தில், சத்தியசந்தனாக இருக்கிறது வாஸ்தவமாக இருக்கும் பட்சத்தில், இந்த பானம் போய் ராவணபுத்தமாக இருக்கக்கூடிய இந்த வரம் பண்ண தேவம் பண்ணால் அந்த பானம் வந்து அவனை கீழே வைத்துவிட்டு. இந்த தர்மாத்மாங்கிற விஷயத்தில் என்ன சந்தேகம்? 2 விஷயங்கள். ஒரு ஸ்திரீயாக இருக்கப்படும் தாட்டைக்கு வரம் பண்ணாடே சுவாமி, இது க்ஷத்ரிய தர்மத்துக்கு விரோதமா அப்படின்னு ஒரு கேள்வி. மறைஞ்சிருந்து வாரிய வதம் பண்ணாரு, அது தோஷமா அப்படின்னாக்க இந்த 2 இடத்துலையும் ராமனுடைய தர்மாத்மாங்கிற ஸ்வரூபத்துக்கு பங்கம் வந்த தர்மத்தை மீற சுவாமி நிரூபணம் பண்ணுறதுக்காக தர்மாத்மா. சரி, சத்தியசந்தன் என்ற விஷயத்துக்கு எங்கே பங்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாக்க 2 இடங்கள். அயோத்தியா காண்டத்தில் கடம்புற போது கடம்புற போது தேரை நிறுத்துன்னு சத்தம் போட்டார் தசரதர். சுவாமியை திரும்பி பார்த்தார் சுதந்திரர். நீங்கள் போங்கன்னு விட்டேன், நீங்கள் மாட்டு போக சொல்கிறேன். ஒரு முறை தான் நிறுத்துன்னு சொன்னார் சொல்கிறேன். போங்கன்னு 2 முறை சொல்லிவிட்டார் சுவாமி. நீங்கள் மாட்டு போக சொல்கிறேன், திரும்பி வந்தால் நான் ராஜாவுக்கு நானே பதில் சொல்லி ஆகணும். நான் நிறுத்துன்னு சொல்ல நீ மட்டும் தேரை விட்டுன்னு போகிறேன் அப்படின்னு கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்வேன்னா, கேட்குறேன்னு சொல்லிட்டு போங்களேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். நாஸ்ரோஷம் இதிராஜானம் உபாவக்தோ விவக்ஷசி சிரம் துக்கஸ்ய பாபிஷ்டம் இதிராமஸ்தமப்ரவீத். நாஸ்ரோஷங்கிறதுக்கு தேதியில் சாஸ்திரம் 2 விதமாக அர்த்தம் பண்ணேன். நாஸ்ரோஷம்னா காது கேட்கலன்னு ஒரு அர்த்தம், எல்லாரும் சொல்லக்கூடிய அர்த்தம். நீங்கள் சொன்னது காதில் விழுந்தது, நான் கேட்கல. ஐ எம் டெலிபரேட்லி ஃப்ளோட்டிங் யுவர் கமாண்ட். அந்த மாதிரி அப்படியும் தோஷம் தானே. எய்தர் யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட்
ஆர் யூ ஆர் கில்ட்டி ஆஃப் இன்சபார்டினேஷன். ரெண்டும் தோஷம் தானே சொல்லலாமோன்னா, நீங்கள் நிறுத்தினா தேர் மேலே விழுவது, கை கால் முடிஞ்சு எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுவது, அவருக்கு இருக்கக்கூடிய எமோஷனல் ட்ரௌமால என்ன வேணால் ஆகலாம். நல்லபடியாக தசரதை விட்டுட்டு காட்டு போகணுமே தவிர, தசரதி கை காலெலாம் முடிஞ்சு போய் கட்டு போட்டு வைத்தியர்கள் போட்டு சிகிச்சை பண்ணிட்டு அந்த மாதிரி ஸ்திதியில் அப்பா விட்டுட்டு நான் காட்டுக்கு போனால் சரியாகாது. எது பாபம் எது புண்ணியம் ரொம்ப அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. சிவம் துக்கஸ்ய பாபிஷ்டம் இது நாம ஸ்தமம். துக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதா எது இருக்கோ, தட் விச் ப்ரொலாங்ஸ் ஒன்ஸ் அகனி கேன் நெவர் பி புண்ணிய கர்மா. சிரம் துக்கஸ்ய பாபிஷ்டம் இது நாம ஸ்தமம் பிரவீது. அந்த கேட்கலன்னு சொல்லி கொடுத்தாரே, அது சத்தியத்துக்கு விரோதம் இல்லையா? அதே மாதிரி சூப்பர்ணிகள் பேசுவோம். ஏற்கனவே பார்த்தோம் என்ன முன்னாடி, ஸ்ரீமான் அகிருதாரஸ்த கல்யாணமான லட்சுமணனே கல்யாணமாக ஆகுதுன்னு சொன்னாரே, அது சத்தியத்துக்கு விரோதம் இல்லையாங்க. சத்தியத்துக்கு விரோதம் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக தர்மாத்மா சத்தியசந்திருஷ்ட ராமோ தாசரதி. சரி, பௌருஷத்தில் எங்கள் பகவானுக்கு கொலை வந்துட்டுன கர்ணோடு யுத்தம் பண்ணுற போது 2 அடியோ 3 அடியோ நகர்ந்தார்னு இருக்கு. அபாசல்பத் விக்ரபதம், பிராச்சீன படம் அப்படி இல்லை. அபாசல்பத் பிரதிபதம் கிஞ்சித் உதித்த விக்ரமஹா. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இல்லை. ஸ்பிரிட்டும் வித்தியாசம் இல்லை. லெட்டரில் என்ன வித்தியாசம் சொல்கிறேன். கரம் கிட்டக்கு வந்துட்டான். அவனை கரம் து விரதம் ராமஹா, தேர்தத்தையும் துவம்சம் பண்ணிவிட்டாள். அவனுடைய குதிரை, அவனுடைய சாரதி எல்லாரையும் துவம்சம் பண்ணியாச்சு. He was forced to fend for himself and fight as a single warrior without a chariot. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் யுத்தம் பண்ணுறான். கரம் து விரதம் ராமஹா கதாபாணிம் அவஸ்திதம் முதுபூர்வம் மகாதேஜாக புருஷம் வாக்கியம் அப்ரவீதம். அதான் எனக்கு ஸ்லோகம். அப்போ ஜரிங்கையுமா யுத்தத்துக்கு வந்துட்டான். பானம் ஒரு பக்கம் இருக்குது, வில்லு இருக்குது. இந்த பானத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு சுவாமிக்கு பானம் இருக்குது, வில்லு இருக்குது. பிரயோகம் பண்ணோம். பிரயோகம் பண்ணணும்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் பானத்தை பிரயோகம் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸை விட இன்னும் குறைச்சலாக இருக்குது கரனுக்கும் பகவானுக்கும். அதனால் என்ன மினிமம் டிஸ்டன்ஸ் வருமோ பானத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மாத்திரம் சைட் வைஸாக நகர்ந்தாரு, பின்னாடி நகர்ந்தார். இத்தனை ஹீட் ஆஃப் பேட்டில் கூட அந்த சத்திய தர்மத்தை நெருப்பட்டமாக ரட்சிச்சிருக்காரு. பின்னாடி காலத்து வச்சா சத்திய தர்மம் போயிடுச்சுங்க. முன் வச்ச காலம் பின்வாங்கப்படாது. அதனால் சைடு வைஸாக அந்த அபாசல்பத் பிரதிபதம்னா அவன் ஒரு அடி எக்ஸ்ட்ராவாக கிட்டக்கு வந்துருக்கான்னா அந்த ஒரு அடி எக்ஸ்ட்ராவாக கெயின் பண்ணுறதுக்காக, ஸ்பேஸ் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு அடி நகர்ந்தார். 2 அடி நகர்ந்துட்டாருன்னா 2 அடி நகர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். தித்திரபதம்னா 2 அடியோ 3 அடியோ ஜெண்டவாசி விட்டால் தித்திரபதம். அபாசல்பத் தித்திரபதம் புஸ்தகத்தில் இருக்கும். பிராச்சீன பாடம் அபாசல்பத் பிரதிபதம் கிஞ்சித் துரித விக்ரமஹா. அங்கே நகர்ந்தது பக்கவாட்டில்ங்கிறது ஸ்லோகத்தில் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. கிஞ்சித் துரித விக்ரமஹா. அபாசல்பத்னா விலகினார்னா இருக்கே விட பின்னாடி விலகினாரா சைட் வைஸாக விலகினாரான்னு இல்லை. லக்ஷ்மண சுவாமி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் இருந்தால் சைட் வைஸாக நகர்ந்தார்ங்கிறத நாம் அனுமானத்தால் தெரிஞ்சுக்கணும். பின்னாடி நகர்ந்துருந்தாருன்னா பௌருஷேஷம் அப்படி துந்துவாங்கிறது பொருந்தாது. சரி, இதெல்லாம் சரி. தாசரதி விட்டாரு. தாசரதிங்கிறது பொதுவாக எடுத்துக்கலாம். தாசரதிக்குன்னா தசரதியுடைய குமாரான ராமன் அர்த்தம். தாசரதிக்கு இது தர்மாத்மா, இது சத்யத்வகா, பௌருஷேஷ எதி அப்பிரதித்வந்தா அப்படி அர்த்தம் பண்ணிடணும். தாசரத்தில் எதின்னு அந்த தாசரத்தையோட எதி சப்தத்தை எடுத்து விட்டா அதுக்கு எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம குடும்பங்களில் குழந்தைகள் பிறக்கிற மாதிரி தாம்பத்திய ஜீவிதத்தால் ஏற்பட்ட கர்ப்பம் இல்லை, ஏற்பட்ட அவதாரம் இல்லை. ராமன் இருக்கார். தசரதர் அவர் பிதான்னு சொன்னாலும் கூட சாதாரணமாக பித்ரு கர்ப்பத்திலேருந்தா மாத்திரு கர்ப்பத்துக்கு குழந்தைகள் பிரவேசம் பண்ணணும். இங்கே பாயச பிரதானத்தால் நேரடியாக கௌசல்யோடு கர்ப்பத்தை பிரவேசம் பண்ணி பிதாவுடைய ஃபிசிக்கல் சம்பந்தம் இல்லாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கர்ப்பம் இது. அப்படி இருந்தாலும் இவர் தசரத புத்தர் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக ராமோ தாசரதி பௌருஷேச்ச அப்பிரதித்வந்த்வஹ ஷரீரம் ஜெகினாவணி. தேஜு சாஸ்திரவாளி இந்த ஸ்லோகத்துக்கு ஒரே வேதாந்தபரமாக அர்த்தம் பண்ணிருக்காங்க. அதாவது தர்மாத்மான்னு சொன்னால் ரிஷபமாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரையே எனக்கு வாகனமாக கொண்ட பரமேஸ்வரன். சத்தியசந்தன்னு சொன்னால் சத்தியலோகத்தையே வாசஸ்தானமாக கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா. தாசரதின்னு சொன்னாக்க கருணையே வாகனமாக தேராக கொண்டிருக்கக்கூடிய நாராயணன்.
இந்த மும்மூர்த்திகளுடைய சுரூபமா ராமன் இருக்கிறது வாஸ்தவமாக இருக்கும் பட்சத்தில் பௌருஷம்னு சொன்னால் புருஷஸ்ய பாவகா பௌருஷம். புருஷன் தன்மைக்கு தான் பௌருஷம்னு பேரு. புருஷன்னா யாரு? வேட்டு கட்டணும்னு அர்த்தம் இல்லை. புருஷன்னு சொன்னால் புரி சயனாத்வா. கீதா பாஷ்யத்தில் ஆச்சாரியால் கொடுக்கக்கூடிய லட்சணம். இந்த சரீரமாக இருக்கக்கூடிய ஊருக்குள்ள எவன் ஒருத்தன் சயனம் பண்ணிருக்கானோ அந்த அந்தரியாமியான பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனாக ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடகான்னு உபனிஷத் சொல்லிட்டு, அப்படி உபனிஷத் பிரதிபாத்தியமான பரமாத்மாவாக இருக்கிறது ராமன் தான் இருக்காங்கிறது சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் ராவணிகின்னு சொன்னாக்க ராவணனுடைய பிள்ளை. ராவன் யாரு? அவன் மாயாஸ்வரூபம். அசத் பிரபாபான் காரயதி ராவயதி அசத் பிரபாபான் காரயதி இது ராவணகான்னு சுந்தரகாண்டத்துடைய முதல் ஸ்லோகத்துக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுறது ராவண சப்தத்துக்கு விற்பத்தி சொன்னார். மாயாஸ்வரூபம். அந்த மாயுடைய பிள்ளை யாருன்னு கேட்டாக்க மாயா கல்பிதமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் சத்தியம்னு தோணுறதே, அந்த சத்தியம்னு தோணக்கூடிய பிரமையானது வேதாந்த ஞானத்தால் மும்மூர்த்திகளுடைய சொரூபமும் பரமாத்மா அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா தான் மும்மூர்த்திகளாக இருக்கார். அவர் தான் அவதாரம் பண்ணுற போது ராமனா வந்திருக்கார். இந்த ஞானத்தால் பகவத் ஸ்வரூப ஞானத்தால் லப்துவா ரூப தத்துவம் குணச்சரித்த கதாத்பவர் பக்திமுமா நவயோகி பாக்கியானம் சொல்கிற போது பட்டு சொன்னேன். லப்துவா ரூப தத்துவம் பகவான் ரூபம் பகவானுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிற தத்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு இந்த மாயா கல்பிதமாக இருக்கக்கூடிய உலகம் சத்தியங்கிற பிரமை விலகி போயிடும். இதை யார் மூலமாக தெரிஞ்சுக்கணுங்க? பாகவதோத்தவர்கள் மூலமாக தான் இந்த ஞானம் வரணும். அதனால லக்ஷ்மணன் மூலமாக இந்த ஸ்லோகம் வந்து வெளிப்படுறது. இப்படி சத்தியம் பண்ணி பாகவத்தை பிரயோகம் பண்ணி மேகநாதனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தை பதம் பண்ணி கீழே வீழ்த்தினார். ஏன் மேகநாதன் சொல்லுவாங்க அப்படின்னாக்க சக்கர ஜெயத்ரா. சக்கரம்னா இங்கன்னு அர்த்தம். சக்கரம் இல்லை, அது பகவான் கையில் இருக்கிறது சக்கரம். சக்கரன்னு சொன்னாங்க இங்கம், சக்கரகான்னு சொன்னாங்க இந்திரா. அந்த சக்கர ஜெயத்ரா இந்திரனையே ஜெயிச்சவன் இந்திரஜித்து. அதான் சக்கர ஜெயத்ராமே முன்னாடி ஸ்லோகத்தை சொல்லிவிட்டார். அந்த வார்த்தை திரும்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வெகிண்டத்தை குசிருதி ஸ்லாகினம் மேகநாதம். அப்படி சௌமித்ரி ஸ்புத்திர சக்தி பிரகிருதி கததசு வாதஜானி திசையில கிராணாத் பிராணானுபேதா வெகுத குசுதி ஸ்லாகினம் மேகநாதம். இந்த லக்ஷ்மணுக்காக 2வது முறை இந்த சஞ்சீவ பருவத்துக்கு கொண்டு வந்தாலும் அதை ஒரு சரணமாக பாடிவிட்டார் துக்காராம் சுவாமிகள். 2வது சொல்லிட்டா முதல் விஷயம் அது ஏற்கனவே அடக்கம். கீழே ஒரு நாளைக்கு சொன்னேன் 5 நாமக்கள் லக்ஷ்மி சர்மா ஜலகதா விஷ்ணுபதி இந்திரா. இந்திரான்னு சொன்ன உடனே முன்னாடி இருக்கிற நாமக்கள் தான் அந்த அடங்கி போயிடுவது. அந்த மாதிரி 2வது முறை கொண்டு வந்தாருன்னா முதல் முறை கொண்டு வந்தாருங்கிறது இட்ஸ் அண்டர்ஸ்டுட், இட்ஸ் இம்ப்ளைட். அதை द्रोणगिरी जो अनिला द्रोणगिरी जो अनिला लक्ष्मण वाचबीला लक्ष्मण वाचबीला धन्य अंजनी चासूत जाचनाव हनुमंत जाचनाव हनुमंत धीर वीर शूर हनुमंतुकी जय. இப்படி 6 ஸ்லோகத்தில் 3 விஷயங்களை சொல்லிவிட்டார். அதாவது சக்தி பிரயோகத்தால் கீழே விழுந்தது, ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவத்தை கொண்டது, இந்திரஜித்தை வதம் பண்ணுது. 3ஐயும் சேர்த்து 6 ஸ்லோகம். சௌமித்ரி ஸ்வத்ர சக்தி பிரகிருதி கததசு வாதஜானி திசையில கிராணாத் பிராணானுபேதா வெகுத குசுதி ஸ்லாகினம் மேகநாதம். கிராணம்னா மோந்து பார்க்கறதுன்னு அர்த்தம். மூக்கால் தானே உள்ள கழிச்சாகணும், கிராணத்தை கழிச்சாகணும். இவர் மோந்து பார்த்த உடனே உள்ள மோந்து பார்க்கணும்னா மூக்குலேருந்து காற்று சஞ்சாரம் பண்ணால்தான் மோந்து பார்க்க முடியும். உயிரிழந்த ஒரு சரீரத்துக்கு முன்னாடி பர்ஃப்யூம் வச்சா தெரியுமா, இந்த துர்நாற்றம் வச்சா தெரியுமா? தெரியாது. அதனால கிராணம் பண்ணுற போதே வாயு பகவான் வந்துட்டார், கூட வந்துட்டார். யாருக்கெல்லாமோ நம்ம உள்ள சரீரத்தை சஞ்சாரம் பண்ணிருக்கோம். பிள்ளைக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா வாயுவா? அதனால வாயுவுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த ஔஷதிகளுடைய வாசனையை முகந்து மறுபடியும் பிராணம் அடையா. அதில் என்ன ஒரு சட்டுலாக அன்செட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, இந்த மாதிரி உயிர் காப்பாற்றுறதுக்கு காற்று காரணமாக இருந்தது, லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. எனக்கு மாத்திரம் ரோகமாக இந்த வாசனை அமைஞ்சு போயிட்டே குருவாயிருக்கலாம் அப்படிங்கிறது அன்செட்டாக இருக்கக்கூடிய கமெண்ட்.
கிராணாத் பிராணான் உபேதகா வெகுனுத குசுதிஸ்லாகினம் வேகனாக மாயாக்ஷோபேஷு வைபீஷண வச்சன கிருதஸ்தம்பனः கும்பகர்ணம் சம்பிராப்தம் கம்பிதோர்வீதரம் அகிலச்சமூ பக்ஷினம் வெக்ஷினோஸ்துவம். கும்பகர்ண வதம் பண்ணது பெரிய சொன்னது. 67வது சொன்னோம். யுத்தகாண்டத்தில் செகண்ட் பிக்கெஸ்ட் சொன்னோம். சுந்தரகாண்டம் மறு சொன்னதுக்கு அடுத்தாப்புல செகண்ட் பிக்கெஸ்ட் சொன்னோம் கும்பகர்ண வதம். கும்பகர்ணம் எழுப்பதுக்கு ரொம்ப பாடுபட்டேன். யுத்தம் நடந்துட்டு பல வீரர்கள் உயிரிழந்துட்டா. தூம்ராட்சன் வஜ்ரவம்சம் அகம்பரம் பிரகஸ்தம். ஆடுக்கு 2 சொர்க்கம். 2 சொர்க்கம் எப்படின்னாக்க வந்தான்னு ஒரு சொர்க்கம், போனான்னு ஒரு சொர்க்கம். திரும்பி போல எங்கே போகணுமோ அங்கே போயிட்டான். அது மாதிரி தூம்ராட்ச அபிஷேகம், தூம்ராட்ச வகரம் 51 52 53 54 வஜ்ரவம்சம் 55 56 அகம்பரம் 57 58 பிரகஸ்தம். இது மாதிரி 8 சொர்க்கங்கள்ட்டு 4 பேருடைய நிதனத்தை சொல்லியிருக்கார். 59 தான் முதல் நாள் யுத்தத்தில் ராவணன் பார்த்து இன்று போய் போருக்கு நாடை வாயில் நல்கினம் நாகிலம் தொகையில் வாழை ஒரு கோசல் நாடு உடைவள்ளல் அப்படி ராவணன் திருப்பி எழுப்பிட்டார். இது மட்டும் யாருமே ராவணன் பார்த்து யுத்த காலத்தில் நீ திரும்பி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹியூமிலியேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஸ் லைஃப் டைம். அப்புறம் அடுத்த 60வது சர்க்கத்தை என்னவாமோ யோசனை பண்ணி பார்க்க அன்னைக்கு அனரஞ்சன் சொன்ன வார்த்தைகள் தான் பதிக்கிறது. உற்பத்தி மத்வம்சம். அனரஞ்சன் சூரிய வம்சத்தில் வந்த ராஜா ராமருக்கு மூதாதையர்கள் ஒருத்தர். அந்த அனரஞ்சன் சாது, நான் சத்திய சந்த தபஸ்வி. அனரஞ்சன் தோக்கடிச்சிருக்கான் ராவணன். அப்போ சாபம் கொடுத்தாராம், என் வம்சத்தில் ஒருத்தன் பிறப்பன் உன்னை வந்து அடக்குவோம் கொட்டத்தை அடக்குவோம்னு சொல்லியிருக்கேன். அந்த ராமன் வந்துட்டானோ அப்படிங்கிறதான் தோணுறது. பலவாறு யோசனை பண்ணி கும்பகர்ணன் எழுப்பு சொன்ன நடத்தலாம். அதை ராட்சனால் தான் போய் நிவேதனம் பண்ணுறாங்க. கும்பகர்ணனுக்கு நிவேதனம் அவன் ஓரளவுக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் நிவேதனம் பண்ணுற போது நீ திருப்பி போன்னு மகாராஜாவை அனுப்பிச்சுட்டான் ராமன். எங்களுக்கு யாரால பயம்னா பயம் வந்து தேவர்களால் கந்தர்களால் யக்ஷர்களால் கிண்ணர்களால் இல்லை, ஒரு மனுஷனால பயம் வந்திருக்கு நமக்கு. இந்த கும்பகர்ணன் எழுப்பதுக்கு அல்பாடுபட்டேன். யானைகள் ஒரு 1000 யானையை கொண்டு அவன் மேலே ஏற சொன்னால் பெரிய மலையாட்டமாக இருக்குது சரீரம். 1000 யானைகளை ஏற சொன்னால் ஏதோ ஒரு மேலே நீ உட்கார்ந்தா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அவ்வளோதான் இருக்குது கும்பகர்ணனுக்கு. அப்புறம் நிறைய கங்காளமாக மாம்சம் கிடைக்கும், குடம்புடமாக சுறாவியும் ஆயிரக்கணக்காக ரெடியாக வச்சுருக்க. ஏன்னா அவன் ஏறின உடனே ரொம்பவே நினச்சிருக்கான் 6 மாதம் தூங்குவோம் 6 மாதம் முடிச்சுருக்கணும். அப்படி கிடையாது. அவன் 6 மாதம் தூங்கிட்டே இருப்போம். ஒரு நாள் எழுந்தான்னா 6 மாதம் கொண்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு மறுபடியும் எழுந்துட்டு போயிடுவோம். ஒரு நாள் தான் எழுந்திருப்போம், அப்புறம் ரொம்ப நாள் தூங்கிட்டே இருப்போம். அப்படிதான் அவன் முதல்ல பிரம்மா என்ன பண்ணிவிட்ட, இந்த கும்பகர்ணம் பரதாவதாபிதம் பண்ண வந்தான். அதெல்லாம் இருக்குது ராமாயணத்தில் வால்மீகி சொல்லிட்டார். இந்த கும்பகர்ணனுடைய குடும்பம் தாங்க முடியாமல் எல்லாரும் பிரம்மாட்ட போய் முறையிட்டு போது இவன் உயிர் போகட்டும்னு விட்டார். ராவணன் போய் இன்டர்சீட் பண்ணானா, நீங்கள் போய் உயிர் போகட்டும்னு, உயிரை கொடுக்குறவா நீங்கள் சிருஷ்டி பண்ணுறவா, நீங்கள் போய் உயிர் போகட்டும்னு சொன்னால் சரியில்லை, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கம்மிட் பண்ணி கொடுங்க இந்த சென்டென்ஸை அப்படின்னு கேட்டபொழுது அவனுக்கு நிர்தேகத்துவம், சரீரமே இல்லாமல் போகக்கூடியவனுக்கு நித்ராத்வம் வரட்டும், தூக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த தூக்கம் தூங்கி எழுந்த உடனே பசி, அத்தனை நாளும் சேர்த்து வச்சு பசி இல்லாமல் அவனுக்கு ரெடியாக ஒரு 1000 கங்காளங்கண்ட மாம்சமும் 1000 குடங்களில் சுறாவையும் ரெடி பண்ணி வச்சுருந்தா அவனை எழுப்புறதுக்கே போகலாம். சில பேர் ஏந்த உடனே பந்தேகத்துக்கு முன்னாடி உள்ள விட்டுருவோம்னு நினைக்கிறாலும் அதுதான் கும்பகர்ண ரிஷி. அவளுக்கு பிரசாதம் எங்கேருந்து வருதுனாக்கா கும்பகர்ணன் தான் ரிஷி. அந்த கும்பகர்ணனை போய் பெரும்பாடு விட்டு எழுப்பினேன். எழுப்பி நான் இப்பவே போய் துவம்சம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அதான் நான் முதல்ல ராஜாவை பாருங்கோ, ராவணனை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் யுத்தத்துக்கு போகணும்னு விட்டேன். ராவணன் போய் இந்த இத்தனை சபைகளில் ஒரு வேதாந்தம் பேசலாம். இத்தனை பேர் போயிட்டாள், கோடிக்கணக்கான நக்சலால் போயிட்டாள். அதை நினச்சி வருத்தப்படுவான்னா, கதம் து நானு சோச்சந்தி கதம் து கதமேவகி. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படுத்து, ஒரு கஷ்டம் வந்துடுதுனாக்க அது வருத்தப்படாத. வருத்தப்பட்டதுனால அந்த கஷ்டம் நிவர்த்தியாக போகிறது இல்லை, வருத்தப்பட்டதுனால நஷ்டம் லாபமாக மாற போகிறது இல்லை. வருத்தப்பட்டது தான் கடைசியில் மிச்சம். எந்த கான்டெக்ஸ்டில் எந்த லெவலில் எடுத்திருந்தாலும் சரி, யாரும் ரொம்ப வேண்டியதாக தவறி போயிட்டார், வருத்தமாக இருக்குது, அழுகையாக இருக்குது, எல்லா குடும்பங்கள்ட்டையும் இப்படி தான் இருக்குது. ஆனால் அழுகிறதுனால போன உயிர் திரும்பி வரப்போதா? திரும்பி வரதா இருந்தால் எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக ஒப்பாரி வைக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் வரதாகி இப்படி மட்டும் உலகத்தில்
ராமாயணத்தில் கதையே கிடையாது. அதனால அழுதத்தினால உயிர் திரும்பி வரப்போதில்லை. ஏதோ பிக் பாக்கெட் பண்ணி விட்டா கையிலேருந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அதை திருண்டு போயிட்டான். வருத்தமாக இருக்குது. அவனை திட்டுறான், சாபம் கொடுக்குறான். அவனுக்கு இருக்கக்கூடிய கர்மாவுக்கு இருக்கக்கூடிய பலன் 3 ஜென்மாவும் பகவான் கொடுக்குறாரு, அது வேறு விஷயம். ஆனால் நீ வருத்தப்பட்டதுனால அந்த ரூபா 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ திரும்பி வரப்போது இல்லை. வேத குருக்களில் ஒரு கணப்பாடிகள் அவர் சொல்லுவார், போகும் சொல்லிட்டே வரும்போது எங்கேயோ ஒரு தப்பு வந்துவிட்டுனா மேலே போயிடணும், தப்பை தெரிஞ்சுக்கோ. ஆனால் தப்பு வந்துட்டே நினச்சிருக்கக்கூடாது. நினச்சா 10 ரூபாய் இன்னும் இந்த தப்பு வரக்கூடிய சான்ஸ் உண்டு. அதனால் தப்பு வந்துவிட்டா திருத்தி மேலே போயிடணும். ஜஸ்ட் இக்னோர் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் தி பாஸ்ட். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் க்ரையிங் ஓவர் ஸ்பில்ட் மில்க். அதான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அடேஜ். பால் கொட்டி போயிடுது, அழுததுனால அந்த பால் திரும்பி வரப்போகுது. இன்னொரு லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி போட்டு குடிக்க வேண்டியதுதான். போகதான் ஏதோ 50 ரூபா 100 ரூபா நஷ்டமாக போச்சுன்னு அது அனுபவத்துக்கு டெலிவரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்ட் அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதை ராவணன் சொல்கிறான், கதம் து நானு சோச்சந்தி கதம் து கதமே வகி. போனவா அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. போனது தான். நீ போய் யுத்தம் பண்ணுன்னு நினச்ச. கும்பகர்ணன் பெரிய மலையாட்டமாக வர. அவன் யாருன்னு விபீஷனை பார்த்து சுவாமி கேட்குறார். விபீஷன் கும்பகர்ணனுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. சீதையை திருப்பி கொண்டு போகுது தப்புன்னு ராவணன்கிட்ட சொன்னவன். ஆனால் அவன் செஞ்சோட்டு இருக்கிறவங்க ராவணன் போட்டு தானே சாப்பாடு. இந்த கும்பகர்ணனுக்கு யாரும் தீனி போட்டு யாருக்கு கட்ட முடியாது. ராவணன் ஒருத்தன் தான் சாப்பாடு போட முடியும். அதனால அவனால் வளர்ந்த செய்யணும். அதனால் அவளுக்காக நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொன்ன உடனே சீதையை திருடி கொண்டு போகுது தப்புன்னு நல்லதை சொல்லியிருக்கானே, அவனை போய் நம்ம வதம் பண்ணுவானே, நம்ம பக்கத்துக்கு அழியணும் அப்படின்னு விபீஷனை அனுப்பிச்சார். விபீஷன் சுவாமி விபீஷன் சுவாமி வரும்போது கும்பகர்ணன் என்ன பண்ணுறான், மிஸ்டுகேட். விபீஷண சுவாமி நம்ம ராட்சச கோஷ்டியில் சேரத்துக்காக மறுபடியும் வந்துட்டு இருக்கார் போலுக்கு, கர்வாப்சி வந்துட்டு இருக்கார் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டான் கும்பகர்ணன். நீ ஒருத்தன்னா உழைச்சி போன இந்த ராட்சச வம்சத்தை எங்களோட வந்து சேராது. நான் உங்களோட சேரத்துக்காக வரல, எங்களோட ஒன்றை சேர்த்து போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, உனக்கு வந்த பக்கம் எனக்கு வந்தப்பா, நீ சேர்ந்துட்டே ராமனோட. என்னால் ராவணன் போட்டு சாப்பாடால் தான் இந்த சரீரம் இத்தனை நேரம் உயிரோடு இருக்குது. நான் அந்த ராவணனுக்கு ஒரு கடன் பட்டிருக்கேன், அந்த கடனை போர்க்களத்தில் நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். இதெல்லாம் பிரட்சிப்த ஸ்லோகங்களில் வரும். அந்த பாராயணத்தில் இருக்காது, பிரட்சிப்த ஸ்லோகங்கள் 101லேருந்து 117 வரைக்கும் பிரட்சிப்த ஸ்லோகம். அந்த 67வது சர்க்கத்தில் அது பெரிய ஒரு ரிலீஃப் மட்டுமா இருக்கும். 17 ஸ்லோகம் படிக்க வேண்டாங்க, 118வது ஸ்லோகத்துக்கு வேண்டாங்க பாராயணம் பண்ணுவது அப்படின்னு தான் தோணும். ஆனால் பிரட்சிப்த பிரட்சிப்தம் இல்லையே, இருக்கிற விஷயத்தை சொல்லிவிட்டாங்க. அதனால தான் சொன்னேன். அந்த மாதிரி கும்பகர்ணன் மேலே பானங்கள் தான் பிரயோகம் பண்ணால் அன்றைக்கி ஒரே பானத்தால் 7 சாலவட்சத்தை தொலைச்சா கிருஷ்ணகாரத்தில். அந்த பானங்களெல்லாம் கும்பகர்ணன் மேலே போய் கீழே விழுந்துட்டு ஒன்றுமே எஃபெக்ட் இல்லாமல் போயிடுது. கடைசியில் கும்பகர்ணனுடைய தலையை உயர்த்தி கீழே உயர்த்தினா அந்த தலை பிரகாசிக்கிறது. கும்பகர்ணன் சிரோபாதி குண்டலாலங்கிருதம் மகது, குண்டலத்தோடு தலை பிரகாசிக்கிறது. அவன் கும்பகர்ணன் வரும்போது என்ன பண்ணலாம், ஏந்த உடனே நமக்கு பசி, ஏந்த உடனே ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் வச்சுருக்காங்க, அதெல்லாம் போகல. இப்போ இந்தியன் ஹேபிடேஷன் வரையும். அதனால யூபாக்ஷன்னு ஒரு ராட்சசம் அவன் முன்னாடியே சொல்லிவிட்டான், கும்பகர்ணன் முழிக்கிற போது நாம் யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருந்தால் தூக்க கலத்தில் யார் வாங்காள் யார் ராட்சசாலும் வித்தியாசம் பார்க்காம கையில் கிடச்சிட்டு அப்படியே வாயில் போட்டுருவோம். வாயில் போட்டுட்டா அப்புறம் தப்பி வெளியில் வர முடியாது. நம்ம விலகி அவுட் சைட் இஸ் ரீச் அப்படின்னு. அவங்க ஏந்த உடனே போக்குவரத்துக்கு வராங்கன்னு வரும்போது 50 வாங்காள் 100 வாங்காள் சேர்ந்தாப்புல ஏதோ முந்திரி பழம் தூக்கி வாயில் கல்யாணத்தில் கொடுக்குற மாதிரி இந்த கும்பகர்ணன் வாயில் போட்டுட்டே வந்தால் உள்ளே போனால் அது பெரிய லெபரின்டன் சிட்டி இடமா இருக்குது. அவனுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் உள்ளே போயிட்டு அவெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி சமயத்தில் சுக்ரீவனை பிடிச்சி கைக்கு எடுத்துல மாட்டு முடியாக செஞ்சு திரும்பி வந்துட்டான். முதல்ல இனிஷியல் போரே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராட்சசால் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு திரும்பி வரும்போது 7வது மாடிக்கு மேலே இருந்து கும்பகர்ண மகாராஜா வரார், ஜெயத்தோடு வராருன்னு அவருக்கு சந்திரமெல்லாம் பந்தியிருந்தான் கலந்து வச்சுருந்து ராட்சசஸ்திரிகள்லாம் தெரிச்சார் நிறைந்து. இங்கே கும்பகர்ணன் கையில் அப்படி ஒரு அமுக்கு அமைக்கணும் சுக்ரீவனை, அமுக்கு பிரக்கி போயிடுச்சு. மேலேருந்து இந்த சந்திரமும் பந்தியும் சேர்ந்து கும்பகர்ணன் தலையில் விழுறபோது சுக்ரீவன் தலையிலையும் விழுந்து அவனுக்கு பிரக்கி வந்துடுச்சு. ரொம்ப மகாபலிஷ்டன். வேற ஒருத்தர் இருந்தால் கும்பகர்ணன் அமுக்கு உயிரே போயிருக்கும். செங்கனாமாப்ப மகாபலகான்னு இருக்கு அந்த ஸ்லோகம்.
राजगन्धोदवर्षैस्तु राजमार्गस्य शीतत्वात् संज्ञामाप महाबलः राजगन्धोदवर्षैस्तु शिच्यमानाः शनैः ராஜமார்க்கस्य शीतत्वात् வழியெல்லாம் பன்னீர் தெளித்து சந்திரன் தெளித்து குளுமையாக இருக்க இந்த பன்னீரும் சந்திரமும் மேலே விழுந்து கொண்டு பிரதி வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு ஒரு க்ஷண காலம் பார்த்தா கும்பகர்ணன் கையில் மாட்டிருக்கோம். நாட் அ வெரி என்வைபிள் பிளேஸ் டு பி இருந்தாலும் தப்பியானோம். வெறும் தப்பினா போகாது, அவன் பிடிச்சி நம்மளை அமைக்கி கொண்டு வந்து ஆகணும், அதுக்கு ஏதாவது பதில் பண்ணி ஆகணும். ஒரே க்ஷணத்தில் கும்பகர்ணனுடைய மூக்கையும் காதையும் கடிச்சு ஓடி வந்துதான் இந்த சுக்ரீவன். டிப்பிக்கல் வெடிக்க சொல்லுவா. இது மட்டும் கும்பகர்ணன் ராவணனுக்கு தம்பியாக இருந்தால் இப்போ சூர்பனகைக்கு அண்ணாவாக போயிட்டான். நான் 2 பேருக்கும் காது மூக்கு இல்லையோ, சூர்பனகைக்கு அண்ணாவாக போயிட்டான் கும்பகர்ணன். இப்படி எத்தனையோ வாங்கினா கமலீகரணம் இருக்கான். அதை மாயாக்ஷோபேஷு வைபீஷண வச்சன ஹிருதஸ்தம்பனா கும்பகர்ணம் சம்பிராப்தம் கம்பிதோர்மீதலம் அகில சமூக பக்ஷினம். அகில சமூகனா சைன்யம், அகில சமூகனா வானர சைன்யம் ராட்ச சைன்யம் வித்தியாசம் பார்க்காமல் எல்லா சைன்யத்தையும் கபலீகரணம் பண்ணணும். அகில சமூக பக்ஷினம். நடந்து வரும்போது பூமி ஆடுறதான். சம்பிராப்தம் கம்பித்தோ உர்வீதலம். உர்வீதலம்னு சொன்னாக்க பூமி. அந்த பூமியை கம்பனை ஏற்படும்படியா வாமனாவதாரத்தில் குஞ்சு கால்பட்ட உடனே பின்னாடி திருவிக்ரமாவதாரம் பண்ண போறாதே சுவாமி நினைச்ச உடனே பூமி ஆடி போயிட்டாலாம். காத்ரேன பாவி மகிமோச்சித கௌரவம் ராவண்வதேவதரணிம் சலயன் நயாசீகி சத்ரம் பரோஷ்ம திரணார்த்த நிவாததானஹ தண்டஞ்ச தானபஜனேஷு இவ சன்னிதாதும். அந்த மாதிரி கும்பகர்ணனோடு பூமி ஆடி போயிட்டான். கம்பிதோர்பீதலம் அகிலச்சமூ பட்சினம் தட்சிணோஸ்தம். ராவணனுக்கும் ஃபைனல் யுத்தம். அந்த யுத்தத்தை ராவணன் தேர்தல் வரான். சுவாமி ஆஞ்சநேயர் மேலே ஏறி யுத்தம் பண்ணுறார். சில சமயத்தில் கீழே பூமியில் இருந்தும் பதாத்தியாக இருந்து யுத்தம் பண்ணுறார். தேவர்கள் தான் ஆகாசத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கார். இன்னும் பார்த்தா நமக்காக அவதாரம் பண்ணி வந்திருக்கார் சுவாமி. அவர் கால்நடையாக இருந்து தேர் ராவணன் இருந்தால் டோட்டலி மிஸ்மேட்சாக இருக்கும். ராமருக்கு ஒரு தேர் அனுப்பணும்னு சொல்லி தன்னுடைய தேரோட்டி மாதுரியோடு சேர்ந்து தேர் அனுப்பிச்சு மாதுரி வந்து பகவான்கிட்ட நிவேதனம் பண்ண, இந்த தேர்வை நீங்கள் ஏற்கனும். சஹசிராட்சேன காகுஸ்தா ரதோயம் விஜயாயதே தத்தஸ்தவ மகாசத்வ ஸ்ரீமன் சத்ரு நிபர்கணா. காகுஸ்தான்னு கூப்பிட்ட. காகுஸ்தானுடைய வம்சத்தில் வந்து ஆண் குழந்தைகள் எல்லாருக்கும் காகுஸ்தர்கள் பேர் கீழே ஒரு நாள் சொன்னேன். உங்கள் மூதாதையர்களில் ஒருத்தர் இந்தனுக்கு வாகனமாக வந்த நவ் இட்ஸ் அ டைம் ஃபார் இந்தியா டு ரீபே தட் டெட் ஆஃப் கிராட்டிடியூட். ஒரு வாகனத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க அகல்யைக்கு போய் தப்பானவங்க இன்னும் அந்த அகல்விக்கு சாபம் மோசனம் பண்ணி வச்ச உங்களுக்கு என்ன கைமாறு செய்யலேன்னு தெரியறத இந்த சமயத்தில் ஒரு தேர் அனுப்பிச்சிருக்கார். சஹசிராட்சே நகாகுஸ்தா. ஏன்னா சஹசிராட்சங்கிற பேரே அகல்யா சாபம் வந்தபோது தான் இந்தனுக்கு சாபம் வந்துச்சு. எந்த ஒரு அவயவத்தை பார்த்து நீ பிரிச்சியோ அந்த அவயவம் சரீரம் முழுக்க கௌதமர் தலை காட்ட முடியல வெளியில. அதனால அது கொஞ்சம் பக்குவப்படுத்தி 1000 கண் உடையவனாக இருக்கட்டும் அப்படின்னு சஹசிராட்சன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு. சஹசிராட்சே நகாகுஸ்தா. என்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய வாதி உங்களுக்கு உபகாரம் பண்ணிட்டான், அவதாரம் பண்ணான். ராவணனோடு சேர்ந்து விட்டான், அவன் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டான். அதுக்கு பரிகாரமாக நான் இங்கே தேர் அனுப்புகிறேன். சஹசிராட்சே நகாகுஸ்தா ரதோயம் விஜயாயதே. ஜெயத்துக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர். துருவன் யக்ஷர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறதுக்காக போடும்போது ஜெயித்ரம் செந்தனமாஸ்தாய ஜெயிக்கக்கூடிய ஒரு தேர்ந்த ஏறி போனான்னு இருக்கு 4வது ஸ்கந்தத்தில். இங்கே ரதோயம் விஜயாயதே தத்தஸ்தவ மகாசத்வ ஸ்ரீமன் சத்ரு நிபர்கணா. சிறந்த பானங்கள் தான் இருக்குது, அஸ்தங்கள் தான் இருக்குது. மாதலி வந்து சமர்ப்பணம் பண்ணால் மாதலி சாரத்தியம் பண்ண பகவான் தேர்ந்த ஏறி விட்டார். கிருண்ணம் ஜம்பாரி சம்பிரேஷித ரதகபச்சௌகு ராவணேன அபியுத்யன்னே. ஜம்பாரி, ஜம்பந்து ரசம். அவரை வதம் பண்ணதுனால இந்தனுக்கு ஜம்பாரின்னு பேர். ஜம்பாரி அதாவது துவம் காலநேவி மத மாதிமுகம் ஜெகந்த சக்ரோ ஜகான பல ஜம்ப வராம் சபாகான். நாராயணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு.
இந்த க்ஷீராபிமந்திர காலத்தில் தேவாளுக்கும் அசுராளுக்கும் யுத்தம் ஏற்படும் போது வலன் ஜெம்பன் பாகம் இவர்களுக்கெல்லாம் வலம் பண்ணான் இந்திரனுக்கு. வல ஜெம்ப வலாம் சபாகானே வலன வலம் பண்ணான்னா வலாதி வனாதி தராதிகள்னு அனுபூதியை யூஸ் பண்ணுற அனுபவினார். பாகம் பாகம்னு ஒரு அசுரன் நிகழ்வுனால பாகசாசனகா அப்படின்னு இந்திரனுக்கு பேர். பாகசாசனம் அப்படிங்கிற பதம் தீக்ஷுவார் கீர்த்தனை யூஸ் பண்ணுற. இந்த ஜெம்பாரிங்கிறது இந்திரனுக்கு இருக்கக்கூடிய பதம். கிண்ணன் ஜெம்பாரி சம்பிரேஷித ரதகவச்சம்பூ தேரையும் கவச்சத்தையும் எடுக்கிறேன். கவச்சிச்சு அக்னி சந்தீபங்கிற அந்நியாட்டமாக இருக்கக்கூடிய கவச்சத்தை கொடுத்து வச்சுருக்கேன். அக்னி சந்தீபம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஃபயர் வால்னு சொல்கிறேன். இது எங்கேருந்து வந்து ஃபயர் வால் கான்செப்ட் எங்கேருந்து வந்துருக்கு அப்படின்னாக்க அக்னியாட்டமாக இருக்குது கவச்சம். இந்த கொடுத்து வந்துருக்கக்கூடிய கவச்சம் அதை தரிசனா இதுக்கு போகிற சாமி கவச்சம் வச்சு அக்னி சந்தீபம்னு இருக்குது. வால்மீகி ஃபயர் வால் தான் ரொம்ப நாள் முன்னாடியே ப்ரீடேட் பண்ணி தேதாயுகத்தை சுற்றி போயிட்டேன். 20th century தான் ஃபயர் வால் தான் வந்திருக்கு. அது ரொம்ப நாள் முன்னாடி தேதாயுகத்தை சுற்றி போயிட்டேன். கிண்ணஞ்சம்பாரி சம்பிரேஷித ரத கவச்சம் ரதத்தையும் கவச்சத்தையும் கொடுத்து கவச்சத்தெல்லாம் கிரகிக்கிட்டு ராவணேன விஜயன்னு ராவணோடு யுத்தம் பண்ணி அவருடைய தடையை 100 முறை வீழ்த்தினால் இருக்கு. வீழ்த்த மறுபடியும் அது முளைக்கிறது. அப்போதான் ஹிருதயத்தில் இருக்கு அவருடைய உயிர். அங்கே போய் நீங்கள் வானத்தை பிரயோகம் பண்ணணும்னு மாதவியை ஞாபகப்படுத்தி அகஸ்தியாச்சாரியார் மூலமாக ஆதித்யத்துக்கு உபதேசம் வாங்கிட்டு இந்த ஒரு சுவாரஸ்யம் எனக்கு. ராவணன் ஒரு க்ஷணகாலம் மயங்கி போயிட்டான் ராமனுடைய வானத்தால். சாரதி ராவனுடைய சாரதி எஜமான காப்பாற்றணும்னு ஒரு சேஃபர் பிளேஸ் வந்து பேக் கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். தேரை பிரஜை வந்துட்டு ராவணனுக்கு இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்துருக்கிய எனக்கு தீராத ஒரு இழுக்கு வந்துருமே. போர்க்களத்துலேருந்து ஓடி வந்துட்டான் ராவணன். அப்பக்கியாக்கு வந்துருமே. அப்பக்கியாக்கு வரதுக்காக நான் செய்யலை. நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் மறுபடியும் போய் யுத்தம் பண்ணி ராமனை ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக செஞ்சேன்னு சொல்லி சமாதானம் சொல்ல. இந்த ஒரு பிரீஃப் இன்டர்லூட் ராவணன் அந்த பக்கமாக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு கேப்புக்காக காத்திருந்த அகஸ்தியாச்சாரியார் அவர் அத்தியாத்ம ராமாயணமும் குஞ்சத்தை எழுத்துச்சு மலையாளத்தில் பண்ணார். அகஸ்தியர் எப்படி வந்தார்? அந்த அகஸ்திய ரூபத்தில் வந்த ஒரு வண்டு ரூபத்தில் வந்து காலோடு ஓதிட்டு போயிட்டாருன்னு அத்தியாத்ம ராமாயணத்தில் அகஸ்தியர் அப்போ தான் வந்து ஆதித்யருக்கு உபதேசம் பண்ணார். அது ஏன் ராமன் மூலமாக வெளியில் வரணும் அந்த ஆதித்யம் அகஸ்தியரே சொல்லியிருக்காங்க. ராமனுக்கு உபதேசம் பண்ணி தானே நமக்கு வந்திருக்குங்க. அதாவது சூரியனுக்காக ஏற்பட்ட ஸ்தோத்திரம் ஆதித்யரது. ஆதித்யன்னு சொன்னாலே சூரியன் தான். சூரிய வம்சம் தானே ராமன் அவதாரம் பண்ணுது. அதனால குலத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய குல கூட்டஸ்தர் தியானம் பண்ணினால்தான் ஒரு காரியம் சபலமாகும். குலதெய்வத்தை மறந்துடாதே ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆதித்யமானது சூரிய வம்சத்தை வந்த ராமனுக்கு உபதேசமாகி அது மூலமாக உலகத்துக்கு வெளிப்பட்டிருக்கு. அந்த ஆதித்யம் வந்து எந்த உபதேசமாக பெற்றுக்கொண்டு கிண்ணஞ்சம்பாரி சம்பிரேஷ்ண ரதகபஜு ராவணேன யுத்தியன்னு பிரம்மாஸ்திரேனாஸ்ய பிந்தன்னு ஜலததிம் அபதாம் அக்னிசுத்தாம் பிரதின்னு பிரம்மாஸ்திரத்தால் ராவணனை கீழ் வீழ்த்தினார். ராவண வதம் யுத்த காண்டத்தில் 111 சந்தம் பௌரஸ்திய வதகான்னு பேர். அந்த பானம் என்ன பண்ணுறது? பாத்தாளோகம் வரைக்கும் போய் பாத்தாளத்தில் ஓடக்கூடிய பாத்தாள கங்கையில ஸ்நானம் பண்ணிவிட்டு ராவணன் என்ன இருந்தாலும் பிராமண பீஜத்துக்கு வந்து பிறந்தவன் பிரம்மகத்தி தோஷம் வரப்படாதுங்கிறதுனால திரும்பி பாத்தாள கங்கையில ஸ்நானம் பண்ணி ராமனுடைய ஷாவில் ஸ்நானம் பண்ணி திரும்பி ராமனுடைய அம்பராத்திரியில் வந்துட்டு 3 இடங்களில் சுவாமி பரமேஸ்வரனுக்கு பிரதிஷ்டை பண்ணி பரமேஸ்வரன் ஆராதிச்சிருக்கார் ராமன். இது பெரியவன் சொல்லிட்டா தெய்வத்துக்கு வளர்ந்து இருக்குது. அதாவது பிரம்மகத்தி மாத்திரம் இல்லை, வீரகத்தி சாயாகத்தி பெரிய வீரனாக இருக்கான். அவன் வதம் பண்ண தோஷத்துக்காக பிரம்மகத்தி தோஷத்துக்கு இருத்தியாக இருக்கிறாரு. 3 தோஷங்களுக்கு பரிகாரமாக 3 இடத்துல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி ராமன் ஆரம்பிச்சிருக்காருன்னு இருக்குது. இன்னைக்கு பட்டாபிஷம் மட்டும் வந்துடுவோம்னு நினைச்சேன். ராவண வதம் தான் இருக்குது. இன்னும் அக்னிசுத்தியான ஸ்திதியை கழிச்சுனாலும் திரும்பி லங்கையிலேருந்து அயோத்தி போய் ஆகணும். பட்டாபிஷம் அன்றைக்கி உத்தரகாண்ட சரித்திரமும் சேர்த்து சீதையை போய் பார்த்த நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிற சீதையை தியாகம் பண்ணது கண்ணு நீளமாக பார்க்க வேண்டிய விட்டோம். பட்டத்தில் அங்கே போய் கதறிவிட்டார். சிவசிவகிருதாம் கர்ப்பிணி மத்தியாசிரி. நாளைக்கு மேற்கொண்டு எவ்வளோ தூரம் பகவான் அழைச்சிட்டு போகிறாரோ தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது. பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் சகல சங்கடங்களும் நிவர்த்தி ஆகும்படியாக பிள்ளையார் அனுகிரகம் வந்து பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிப்போம்.
कमलदलामलकोमलकान्तिकलाकलितामलपाललते सकलविलासकलानिलयक्रमके निचलकलहंसकुले अधिकुलसङ्कुलकुवलयमण्डलमौलिविलम्बकुलादिकुले जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते गुरुवादपुरीश वेङ्कटनाट्यं स्तुतिरत्नं पठतां सुमङ्गलं स्यात् हृदि चापि विशेत् हरिस्वयं तु प्रतिनाथायुततुल्यते नारायण 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 वाञ्छितार्थप्रदायिने अञ्जनाभाग्यरूपाय आञ्जनेयाय मङ्गलम् गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय राम हर पार्वतीपते हर महादेव श्री सद्गुरुस्वामी नारायणाय समर्पयामि तदीयमस्तु गोविन्दाय समर्पये केवलं तदिर्गमले तदिमे नित्यसाहिनी तदीयमस्तु राजेन्द्राय समर्पये केवलं तदिर्गमले तदिमे नित्यसाहिनी यदक्षरपदकृष्णं मात्राणि तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तुते विसर्गविद्युमात्राश्च बलवानाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम क्षमस्व युद्धनन्दना क्षमस्व रघुनन्दना क्षमस्व यदुनन्दना क्षमस्व पुरुषोत्तम इत्येषां गुरुगोविन्द माधवानन्द केशव विश्वविश्वोषिकेश वासुदेव नमोस्तुते श्रीहरे नमः भगवान् नारायण भगवन् नमस्ते देवा